கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாகட்டும். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு நாம் தியானம் செய்ய போகிற சத்தியம், உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிற கர்த்தர். ஆமென் சொல்லாமா? என்னது? உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிற கர்த்தர். எடுத்து வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 37:1 வாசிக்கலாம். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததா இருந்தது. எப்படி இருந்துச்சு? நல்லா கவனிக்கணும். தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேல் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணல. ஆனால் ஆண்டவரே எசேக்கியேல் என்ன பண்றாரு? ஒரு எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் கொண்டு போகிறார். இதுதான் இன்னைக்கு ஹைலைட். எல்லாரும் சொல்லாமா? நல்லா கவனிங்க. எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு. அந்த எலும்புனா எப்படிப்பட்ட எலும்புனாங்க? இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நாம் இருக்கிறோம் இல்லையா, நமக்கு சதை இருக்கிறது, தோல் இருக்கிறது, நரம்பு இருக்கிறது, இதெல்லாம் எலும்பை மூடி இருக்கிறது. இப்போ எலும்பு கூடு மாத்திரம் இருக்கும். எலும்பு கூடு கூட இல்லை இங்கே. இப்போ இவர் இங்கே காட்டுறது எலும்பு கூடு கூட இல்லை. இந்த எலும்பு கூட பீஸாக இருக்கு, அப்படியே பிஞ்சு போய் இருக்கு, தனித்தனியாக இருக்கு. இந்த பாருங்க, இந்த விரலினுடைய எலும்பு கொஞ்சம் தனியே, இந்த விரல் தனியே, அப்புறம் இந்த மூட்டு வரைக்கும் அப்படியே பார்த்தா எங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்கு. நமக்கு ஜாயிண்ட் இருக்கு இல்லையா? ஜாயிண்ட் இருக்கு இல்லையா? உட்காந்து எழுந்துக்கிறோம். எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்கோ எல்லா எலும்புகளும் தனித்தனியாக இருக்குது. இந்த தனித்தனியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? என்னன்னா, உலர்ந்து போயிருக்கிறது. இந்த எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போயிருக்கிறது. இப்ப ஆண்டவர் பார்த்தாரு. நல்லா கவனிங்க. இப்ப சில வேலைகளில், நெருக்கப்படுகிற வேலைகளில், நமக்கு பிரச்சனை இருக்கிற நேரத்தில் நம்ம ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவோம். ஆண்டவரே, எனக்கு இது செய்யுங்கப்பா, நான் இப்படிப்பட்ட நெருக்கத்தில் நான் இருக்கிறேன், எனக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம அவர் நோக்கி கூப்பிடும் போது நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறார். ஆமென். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை தப்புவிப்பேன், உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எதற்காக இந்த விடுதலை என்றால், தேவன் சர்வ வல்லவர், அவர் சர்வ வியாபகர், அவர் அதிசயங்களின் தேவன், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுறோமோ அவர்களுக்கு அவர் பதில் கொடுத்து அவருடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறார். ஆனா இந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை அப்படின்னா, எலும்புகள் எல்லாம் உலர்ந்து கிடக்கிறது. கடவுள்னா யாருன்னே தெரியல. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பயங்கர வறட்சி, நம்முடைய சூழ்நிலைகளில் ஒரு பயங்கர நெருக்கம். யாருமே நம்மளுக்கு இதுக்கு மேலே நமக்கு உதவி செய்யவே முடியாது. என் வாழ்க்கை அடுத்தது எப்படி இருக்கும்? எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனை? சில வேளைகளில் இந்த பிரச்சனை சிந்திக்க கூட முடியாது. இந்த பிரச்சனை சிந்திச்சோம்னா அதுக்கு சொல்யூஷனும் நம்மகிட்ட இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனை அனுப்பி எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்கிற தேவன், எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவன் நம்முடைய உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமே? ஆமென் சொல்லாமா? இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்னாக்கா, ஆண்டவருக்கு எப்பவுமே 2 வாய் தேவை. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்பது, அதாவது சொல்ல போனாக்கா 2 edges sword இல்லையா? 2 பக்கம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அது சொல்ல போனா ஆக்சுவலா 2 mouth, அது 2 வாய். கர்த்தருடைய வார்த்தை ஒரு முறை அவர் பேசுவார், அதே வார்த்தையை, அதே வாக்குத்தத்தங்களை இன்னொரு வாய் சொல்லிச்சுன்னா அப்படியே ஆகும். ஆமென் சொல்லாமா? அதுதான் வேதத்தில் இருக்கக்கூடிய தீர்க்க தரிசன வசனங்கள், வாக்குத்தத்த வசனங்களை நீங்க அறிக்கை செஞ்சு அதை நீங்க எடுத்துக்கணும். பாருங்க, பைபிள் இருக்கக்கூடிய வாக்குத்தத்தங்கள் நமக்கு ஜீவனை உண்டாக்கக்கூடியது. அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் வேதத்தை நீ எந்த அளவுக்கு வாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர், நான் உன்னை வாளாக்காமல் உன்னை தலையாக்குவேன் அப்படின்னா அதை நீ அப்படியே அறிக்கை செய்யணும். நான் வாளாக மாட்டேன், தலையாவேன், என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமெனா? அப்படிதான் நம்ம என்ன செய்யணும்? வாக்குத்தத்தம் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும். இப்போ ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த நிலையை இங்கே விவரிக்கிறார். சில வேளைகளில் இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம், இந்த வசனங்கள் எல்லாம் கொஞ்சம் நல்லா வேதத்தில் தேறினவர்கள் என்ன செய்வாங்கன்னா, எல்லா பைபிள் வசனத்தையும் நமக்கு எடுக்கக்கூடாது,
குறிப்பாக பர்டிகுலராக சில வசனங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு நிறைவேற வேண்டியது இருக்குது. இதில் அவங்களுக்கு தான் பொருந்தும். உண்மையாக சொல்கிறேன், இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். மாம்சத்தின்படியே என காரியத்தையும் வாய்க்கும், ஆவிக்குரிய காரியங்களையும் வாய்க்க பண்ணும். நாமெல்லாம் ஆவிக்குரியவர்கள். நான் எப்படி பார்ப்பேன் பைபிள் வசனம்னா, நீங்கள் இஸ்ரவேலுக்கே சொல்லுங்க ஆண்டவரே, ஆனால் அதில் எனக்கு நீங்கள் மெசேஜ் கொடுத்துருக்கிறீங்க. ஆமேனா? அவர் ஆவிகளின் தேவன். ஆமேனா? அவர் ஜோதிகளின் பிதா. ஆமேன் சொல்லுவோமா? அவர் நமக்கான செய்தியை அங்கே உள்ள வச்சிருப்பார். அது ஆவியின் கண் கொண்டு பார்க்கணும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எல்லாருமே தங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க. அது அவர்களுடைய ஆவிக்குரிய நிலையை பொறுத்தது. இது முழுக்க முழுக்க ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நமக்கு தேவன் பேசுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். எப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் நம்மை தேடி வந்தார் என்றால், உண்மையா சொல்லுவேன், ஜீவனுள்ள தேவன் யார் என்பதை தெரியாமல் என் எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போய், என் எலும்புகள் எல்லாம் வறண்டு போய், என்னால் எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையில் அவரே என்னை தேடி வந்து என்னை உயிர்ப்பித்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமேன் சொல்ல முடியும். ஆமேனா? அந்த உயிர்ப்பிக்கிற கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறார். நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் கர்த்தர் நம்மை தேடி வந்து நம்மை உயிர்ப்பித்து நமக்கு நரம்புகளையும் தசைகளையும் தோள்களையும் கொடுத்து நமக்கு ஆவியையும் கொடுத்து நம்மளை வாழ செய்திருக்கிறார். ஆனால் என்ன பண்ணுவோம்னா, கொஞ்ச நாள் அப்படி வந்ததும் நம்முடைய வாழ்க்கையில் சில சூறாவளிகள், சில பிரச்சனைகள் சத்துரு மூலியமா வரும்போது சோர்ந்து போயிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்போம். இன்னைக்கு அவர்களுக்கு தான் தேவன் பேசுகிறார். ஆமென் சொல்லுவோமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல ஆண்டவர் மேல நல்ல பாசத்தோட, நான் சொல்றது பாசத்தோட, அதிகாலையில் எழுந்து 4 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணி நல்லா பாட்டு பாடி ஆராதிச்சு கர்த்தருடைய சமூகத்தில் அதிகமாய் வேதத்தை தியானிச்சு இந்த வசனம் வாசிக்கும் போது உள்ளுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு பொங்குதல், ஒரு மனமகிழ்ச்சி அப்படிலாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையே உலர்ந்து போயிருக்குது. முன்னாடிலாம் யாரையாச்சும் புதுசாக பார்த்துட்டோம்னா அவங்க கிட்ட இயேசுவை பற்றி சொல்லுவீங்க. இயேசு நல்லவர், அவருடைய நாம மகிமையானது, அவருக்கு நன்மை செய்திருக்கிறார் சொல்லி பயங்கர ஒரு அனைத்திங் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பயங்கர வறட்சி, உலர்ந்து போயிருக்கிறது. நரம்பு, அது உள்ளுக்குள்ள இருக்கிற எலும்பு எல்லாம் அப்படியே ஆடுது. என்னால் என்ன செய்ய முடியல, அடுத்தது என்னால் யோசிக்கவே முடியல. இதுதான் வறட்சி. அடுத்தது நான் என்ன பண்ண, அப்படியே ஸ்ட்ரகிள் ஆகி ஜாம் ஆகி நிற்குது. அப்படியே இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நான் சொல்றது ஆவிக்குரிய ரீதியிலும் மாம்ச ரீதியிலும் அப்படியே எடுத்துக்கங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க உங்க ரட்சிப்பை ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்துச்சு? நீ வனாந்தரத்தில் என்னோடு கூட வந்த அந்த நாட்களை நினைச்சு பார்க்கறாமா அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு. நீ ஆதியிலே கொண்டு வந்த அந்த அன்பை நான் நினைச்சு பார்க்கறாமா அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு. அந்த ஆதி அன்பு இன்னைக்கு எங்க போச்சு? ஒரு வறட்சி. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கும். பிரதர்ஸ் எல்லாம் ஒன்று கூடி ஜெபம் பண்ணும். வனாந்திரத்துக்கு போய், நம்ம ஊரில் ஃபுல்லாக இங்கே இருக்கு இல்லையா, இப்போ தான் நிறைய பயிர் வச்சுட்டாங்க, நிறைய முள்காடாக போயிடுச்சு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வனாந்திரம் இருக்கும். ஒரு ஈவினிங் ஒரு 6 மணி ஆச்சுன்னா அங்கே போயிட்டு நல்லா ஜெபம் பண்ணி, நைட்டில் ஜெபம் பண்ணி வனாந்திரத்தில் போயிட்டு நல்ல ஒரு டீம் ஒர்க் இருந்துச்சு. இன்றைக்கி அந்த ஒரு ஐக்கியம், அந்த ஒரு ஃபெல்லோஷிப் எதுவுமே இன்றைக்கி இல்லை. ஒரு வறட்சி இருக்கிறது. எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்க? உண்மையிலே இன்றைக்கி ஆண்டவர் என் கூட பேசுறதா எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமேனா? இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில் அந்த ஒரு வறட்சியில் நீ நானும் ஒன்றுமே பண்ண முடியாது. முழுக்க முழுக்க தேவனுடைய இரக்கம் மட்டுமே. ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? நம்முடைய குடும்பத்தை நம்ம நடத்துவோம். குடும்பம் நடத்தணும். எப்போ குடும்பத்தில் சமாதானம் வேணும். மறுபடியும் சொல்லுகிறேன், யாரெல்லாம் மன மகிழ்ச்சியோடு இருக்கிறோமோ அவங்க மட்டும்தான் தேவனை சந்திக்க முடியும். இயேசு கிறிஸ்து வரப்போறார். அவர் நம்ம முகமுகமாய் தரிசிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவாகிய தேவனை முகமுகமாய் தரிசிக்க போகிறோம். யார் அவரை தரிசிப்பாங்கன்னா, யாருக்கெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே மனமகிழ்ச்சியா இருக்கிறார்களோ அவங்க மட்டும்தான் தேவனை முகமுகமாய் பார்க்க போறாங்க. அதுதான் அந்த மகிமைக்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ நம்ம மாம்சீகத்தில் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. பண பிரச்சனை, குடும்பத்தில் உறவுகள் பிரச்சனை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கணவன் மனைவி கூட நல்லா உட்காந்து பேச முடியல, ஒரு சில நெருக்கங்கள், அப்படியே எந்த ஒரு தீர்மானங்கள் எடுத்தாலும் ஏகப்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள். இதையும் தாண்டி வியாதி, உடம்புல திடீர்னு வியாதி வருது. எப்படிப்பட்ட வியாதினே கண்டுபிடிக்க முடியல. வந்தாலும் பிரச்சனை. ஐயோ எனக்கு என்ன ஆயிடும் தெரியல. எலும்புகள் அப்படியே வறண்டு இருக்கிறது. ஆமேனா? வறண்டு இருக்குது அப்படின்னு சொன்னா ஒரு எலும்பு கூடாகவே இல்லை, தனித்தனியா பிரிஞ்சு சிதைந்து கிடக்கிறது. எலும்புகளின் பள்ளத்தாக்கில். ஆமேனா? கர்த்தர் உறுதி பண்ணிட்டார். இந்த செய்தி உங்களுக்கு தான் சொல்லி. ஆமேனா? கர்த்தர் நல்லவர். ரூத்தம்மா சூப்பராக ஆராதனை பண்ணிச்சு அந்த பாடல் பாடி.
என்ன இன்னைக்கு பிரசங்கமே இதுதான். இன்னைக்கு எடுத்து வாசிக்க பார்க்கலாம், தொடர்ந்து வாசிக்க பார்க்கலாம். 4வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் நீங்க எலும்பு போல இருக்கிறீங்க? ஆமெனா? எனக்கு ஒரு உருவமே இல்லை. எலும்பு, நான் சொல்றது எலும்பு கூட அல்ல. எலும்பு நல்லா கற்பனை பண்ணுங்க பார்க்கலாம். நாங்களாம் இப்போ +2 படிக்கும் போது லேபில் ஒரு எலும்பு கூடு இருக்கும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பயமாகவே இருக்கும். ஒரு எலும்பு கூடி கூட பார்த்தீங்கன்னா லேபில் நீங்கள் இப்போலாம் பாருங்கள், அப்படி கொஞ்சம் அந்த எலும்பு ஸ்கல்டன்னு போட்டு பாருங்கள், அப்படியே வரும் அந்த எலும்பு கூடு. அதை அந்த எலும்பு கூட சொல்லலை ஆண்டவர். இந்த மண்டை தனியாக, இந்த விரலுக்கு தனியாக, இந்த மூட்டு தனியாக, அங்கங்கே ஜாயிண்ட்லாம் பீஸ் அப்படி சிதைஞ்சு கிடக்குது. உருவமே, எலும்பு கூடுக்கே உருவம் இல்லை. என் வாழ்க்கையில நான் அப்படி வறண்டு போயிருந்த அந்த நாளிலே தான் என் ஆண்டவர் என்னை தேடி வந்தார். ஆமென் சொல்லுவோமா? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் சாவை நோக்கி ஓடினவன். அடுத்தது எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, அப்படியே ஸ்ட்ரகிளாகி நிற்கிறேன், என்ன பண்றது தெரியலையேன்னு. கர்த்தர் இந்த எலும்பு கூடை ஒன்று சேர்த்து, அதுக்கு நரம்பை கொடுத்து, அதற்கு தசையை கொடுத்து, அதுக்கு தோலையும் கொடுத்து, எனக்கு ஆவியையும் கொடுத்து என்னை வாழ செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுவோமா? அதே தேவன் தான் இன்றைக்கும் இருக்கிறார். ஏன் தயக்கம், ஏன் கலக்கம்? இதான் என் கேள்வி இன்னைக்கு. நீ அவரை தேடி போன அந்த பள்ளத்தாக்கில் சிதறி கிடக்கிற எலும்பு கூட அல்ல, எலும்பு. உன் வாழ்க்கை சிதைந்து போயிருக்கிறது. எந்த பக்கம் திசை திரும்பினாலும் உன் எலும்பை உருவ குத்தி குத்தி கிழிக்கிற பிரச்சனை தான் நடக்குது. இப்போ நீ எங்க போவ? கடவுள் தான் உன்னை வந்து காப்பாற்றணும். ஆமெனா? அந்த கடவுள் தான் சொல்றாரு. இப்போ ஊழியக்காரங்கிட்ட சொல்றாரு, நல்லா கவனிக்கணும். தேவனுடைய வார்த்தை, ஆவியானவர் சபைகளுக்கு பேசுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்றாரு. ஊழியக்காரனே எசேக்கியேல், இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை. நான் என்ன சித்தம் வச்சிருக்கிறேனோ அந்த சித்தத்தை நீ அப்படியே பேசு, அப்படியே உயிரடையும். கையை தட்டுவோமா? நீங்க இந்த செய்தியை தேவ சமூகத்தில் வந்து நீங்க கேட்ட செய்திகள் ஒவ்வொரு வாக்குதத்தங்களும், நான் மறுபடியும் சொல்லுகிறேன், வாக்குதத்தம் தான் நம்முடைய ஜீவன், வாக்குதத்தம் தான் நம்முடைய உயிர். அந்த வாக்குதத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. வேதத்தில் இருக்கிற வாக்குதத்தம். ஏன் வாக்குதத்தம் நமக்கு ரொம்ப முக்கியம்? ஏன்னா நம்மள சபிக்கப்பட்டவர்கள், தேவன் ஆவியா இருக்கிறார். இந்த புண்ணியத்தை அறிவிப்பதே சுவிசேஷம். தேவன் ஆவியா இருக்கிறார். கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வந்து தேவனை வெளிப்படுத்தி காண்பித்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் தேவன் ஆவியா இருக்கிறார் என்ற இந்த புண்ணியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த புண்ணியத்தை அறிவித்தவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கே என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை அறியாமல் அவருக்கு விரோதமாய் வாழ்ந்து கொண்டு அவருக்கு சத்துருவா இருக்கிற நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கிறோம். நாம் சபிக்கப்பட்டவர்கள். நல்லா கவனி, ஒவ்வொரு மனுஷனும் எப்படிப்பட்டவங்க? சபிக்கப்பட்டவர்கள். சபிக்கப்பட்டவர்களே பிசாசுக்காக அவன் தூதர்கள் நியமிக்கப்பட்ட அக்னிகளுக்கு போங்கன்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு. அப்போ எனக்கு எது ஜீவன், எது எனக்கு நித்திய ஜீவன், என் வாழ்க்கைக்கு எது ஜீவன் என்றால் வாக்குதத்தம். அந்த வாக்குதத்தத்தை எப்படி சுதந்திரிக்க முடியும்? ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும். ஒரு ஆட்டுக்குட்டி எனக்காக பலியாக வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமெனா? வார்த்தையானவர், தேவனுடைய வார்த்தையானவரே மாம்சத்தில் வந்து இந்த மாம்சமாகி எனக்காக அவர் சிலுவையில் மரித்தால் தான் அவரை விசுவாசிக்கிற எனக்கு எல்லா வாக்குத்தத்தங்களும் என் தலை மேல பலிக்கும். ஆமெனா? இயேசு கிறிஸ்து என் ரட்சகர் என்று விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் இந்த பரிசுத்த வேதத்தில் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் உங்க தலை மேல இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் தீர்க்கதரிசனம் உரைக்கிறேன். ஆமென் சொல்லாமா? ஆமென் சொல்லி கையை உயர்த்தி ஆமென் வாங்கிக்கங்கப்பா. ஆமென், ஆமென். நம்மளாம் சபிக்கப்பட்டவர்கள். பரம எருசலேமில் இனி ஒரு சாபம் இராது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மாம்சமும் ரத்தமும் அங்க இல்லை. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் துணியை போட்டு இருக்கிற ஒவ்வொருவரும் சபிக்கப்பட்டவன். அப்ப எனக்கு வாக்குத்தத்தங்கள் வேணும். அவருடைய வார்த்தை எனக்கு வேணும். வார்த்தை எனக்கு வேணும். வார்த்தையே ஜீவன். தேவன் கடவுளுடைய வார்த்தை எனக்கு வேணும். அப்ப வார்த்தையானவரே இறங்கி வந்து என்னை மீட்டிருக்கணும். அந்த மீட்பர் சொல்லுகிறார், இந்த எலும்பு கூடுகளை எலும்புகளை பார்த்து, எலும்பு கூடுகள் அல்ல, எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லு. தீர்க்க தரிசனம் அப்படின்னா என்ன தெரியுமா? கண்ணை மூடிக்கினீங்க வா, உன் தலைமை கையை வச்சு நாளைக்கு உன் வீட்டில் ஒரு பாம்பு ஒன்று வரும், 10 மணிக்கு வீட்டுக்குள்ளே போவாது அப்படி சொல்றது அது அல்ல. அது அல்ல. அது தீர்க்க, அது வந்து
முன்னெச்சரிக்கை. தீர்க்க தரிசனம் ஒரு சின்ன பார்த்து ஒரு முன்னெச்சரிக்கை. அது உன்னுடைய லைஃபை குறித்து ஒரு எச்சரிக்கை சொல்லுவது. தீர்க்க தரிசனம் என்பது வேத வசனத்தினுடைய விளக்கத்தை அறிந்து தேவனுடைய மகிமையை காண்பதே தீர்க்கதரிசி. ஆமெனா. ஒருத்தர் தீர்க்கதரிசினா யாருன்னா வசனம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து. இந்த வார்த்தையை கொடுத்தவர் பரிசுத்த ஆவியானவர். என் திரியேக தேவன் என்றென்றைக்கு மகிமைப்படுவாராக. ஆமென். உன்னையும் என்னையும் படைத்தவர் அவர். உன்னையும் என்னையும் சிருஷ்டித்தவர் அவர். இன்னைக்கு நீ எலும்பு கூட உலர்ந்து போயிருக்கிற. உன்னை உயிர்ப்பிக்கணும்னா அவரால் மட்டும்தான் கூடும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஊழியக்காரனே, எப்போதுமே ஆண்டவர் செயல்பட்டார்னா தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு இணைந்து செயல்படுவார். அவர் சித்தம் செய்வதற்கு ஒரு தாவீதுக்கள் தேவை, கிருபை நிறைந்த இருதயம் தேவை. அப்போ கொர்நேலியு வீட்டில் ஒரு தேவதூதன் வந்து நின்று பேதுரு என்ற ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், அவரை போய் கூட்டின்னு வா. ஏன் தேவதூதனுக்கு காஸ்பல் சொல்ல முடியாதா? தேவதூதன் எதுக்கு காஸ்பல்? அவன் ஜஸ்ட் ஒரு வேலைக்காரன். அப்போ தீர்க்கதரிசி ஊழியக்காரனை பார்த்து சொல்றாரு, நீ பேசு, இந்த எலும்புகள் எல்லாம் பார்த்து பேசு. ஏன்னா இந்த எலும்புகள் உலர்ந்து போயிருக்கிறது. சரி, ஒரு சின்ன ஒரு சயின்ஸை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். இது தொடர்ந்து வாசிக்க பார்க்கலாம். 4வது வசனம். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஆமெனா. எத்தனை பேர் நீ உலர்ந்து போயிருக்கிற? இந்த உலர்ந்து போயிருக்குதுன்னா ஜீவனே இல்லை. ஜீவனே இல்லைன்னா அடுத்தது நீ என்ன பண்ண போறேன்னே உன்னால் யோசிக்கவே முடியாது. அப்படியே நிற்குது, ஸ்ட்ரகிள் ஆகி நிற்குது, உலர்ந்து போயிருக்கிறது. கவனிங்க, இப்போ நமக்கு ஒரு முழு பாடி நமக்கு வேணும்னா எலும்பு இருக்கணும். அந்த எலும்புக்குள்ள ஊன் இருக்க வேண்டும், நினம் இருக்க வேண்டும். நினம். இந்த எலும்புகளே அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆத்துமாக்களே. மாம்சத்தின் உயிர் எதில் இருக்குது சொல்லுங்க? மாம்சத்தின் உயிர் எதில் இருக்குது? ரத்தத்தில் இருக்கிறது. ரத்தம் எங்க உற்பத்தி ஆகுது? எலும்புல உற்பத்தி ஆகுது. நம்முடைய தாயின் கருவில் முதல் உருவாகிற உறுப்பு எதுன்னா ஹார்ட், இதயம். அந்த இதயத்திலிருந்து அப்படியே டெவலப் ஆகி நம்முடைய எலும்பு மஜ்ஜை இருக்கும். அந்த எலும்பு மஜ்ஜையிலிருந்து தான் ரத்தம், பிளட்லாம் வரும். அந்த பிளட்டில் தான் வந்து ஆத்மா இருக்கிறது. இப்போ இது இங்க என்ன சொல்றதுனாக்கா, நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நம்முடைய ஆத்மா சோர்ந்து போய் உள்ளுக்குள்ளே உடஞ்சி ஒரு துர்ச்செய்தி, நம்ம ஒரு திட்டம் ஒன்று போடுவோம். அந்த திட்டம் நமக்கு நடக்கிறதுக்கு முன்பதாகவே நம்ம கண் முன்னாடி அந்த திட்டங்கள் அப்படி சீர்குலையும். அப்படியே கை கால்லாம் நடுங்கும், உள்ளெல்லாம் டபட அடிக்கும், கை கால்லாம் நடுங்கும், அது நரம்பை பாதிக்கும். இப்போ சில பேர் நமக்கு இன்றைக்கி வயசாகுது இல்லையா, நமக்கு வயசான பிற்பாடு கைகள் நரம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆடுது இல்லையா? அதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னா, நம்முடைய இருதயத்தில் ஏற்படுற அந்த படபடப்பு, பதற்றம், அது என்ன செய்யணும்? நரம்பை பாதிக்கும், நரம்பு சாகும். நம்முடைய சிந்தனை, நம்ம நினைச்சது நடக்காத போது நரம்பு அப்படியே சாகும். அடுத்து நரம்பு செத்ததும் அந்த ஆத்மா எலும்பிலிருந்து வரக்கூடிய, ஏன்னா எலும்பிலிருந்து வரக்கூடிய அந்த ரத்தத்தை எலும்போடு கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது நரம்பு. அங்கே தான் ரத்தத்தை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி மாம்சத்துக்கு கொண்டு வரும். மாம்சத்துக்கு வந்த பிற்பாடு தோல் இதை மூடும். ஆக இந்த ஒரு முழு மனிதனை எப்படி கொண்டு வரணும்னா, எலும்பு, நரம்பு, மாம்சம், தோல். ஆமென். இப்போ இந்த எலும்பு கூடுக்கு ஒன்னா அந்த ஒரே கூடா கூட இல்லை, சிதைஞ்சு போயிருக்கு. ஏன்னா உள்ள அதுக்கு ஊன் இல்லை, எலும்புல ஊன் இல்லை, எலும்புல சாரம் இல்லை, எலும்புல சாரமற்று போய் நம்பிக்கையற்று போய். ஏன்னா நம்முடைய ஆவி அந்த அளவுக்கு நொறுங்குது. மனுஷனுக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கிறது. அவனுடைய ஆவி, அவன் எடுத்த தீர்மானங்கள், திட்டங்களை செயல்படுத்த முடியவில்லை அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய ஆவி நொறுங்குனதும் எலும்பில் இருக்கக்கூடிய ஊன் அப்படியே சுருங்க ஆரம்பிக்கும். எலும்பு அந்த ஊன் அப்படியே சுருங்க ஆரம்பிச்சது, அந்த அப்படியே சுண்ட ஆரம்பிச்சதும் நரம்புல பிரச்சனை ஏற்பட்டு, நரம்பு பாதிச்சதும் மாம்சம் பாதிக்கப்பட்டு, சில பேரை பார்த்தா அப்படியே வாழந்தோலுமா இருப்பாங்க, அப்படியே தோல் மாதிரி இருப்பாங்க, மாம்சம் புஷ்டி எற்று கிடக்கும், உள்ள மனசில் அவ்வளோ வேதனை இருக்கும். அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த நரம்பு, அந்த எலும்பெல்லாம் அப்படியே வறட்சியாக இருக்கும்,
தோல் எல்லாம் சுருங்கி அந்த முகம்லாம் பார்த்தீங்கன்னா என்னங்க இப்படி இருக்கிறீங்க, அந்த முகத்தை பார்த்த உடனே ரிசல்ட் வந்துடும், இவங்க ரொம்ப நொந்து போய் இருக்கிறாங்க, இவங்க ஜீவன் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி. இப்போ நான் கடகன்னு உங்களுக்கு வசனத்தை வாசிக்க போகிறேன். இப்போ நான் உங்களுக்கு இது எல்லாம் சொல்லும்போது ஈஸியாக புரியும். வேகமாக தொடர்ந்து வாசிமா அந்த வசனத்தை. கர்த்தராகிய 5 வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள்ளே ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். ஆமெனா. நான் உங்களுக்குள்ள ஆவியை கொடுக்க போறேன். என் ஆவி உள்ள வந்ததும் நீங்கள் உயிரடைவீர்கள். நான் மறுபடியும் சொல்றேன், நீ கேட்டு உன் ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற பிரசங்கம் இல்லை. உன்னால கேட்கவே முடியாது, எப்படி கேட்கணும்னே உனக்கு தெரியாது. ஏன்னா உனக்குள்ள ஜீவனே இல்லை. உன் எலும்பெல்லாம் சிதைஞ்சிருக்குது. எதை எடுத்து எப்படி பண்றதுன்னு தெரியல. இதை எடுத்து இங்கே இதை முதல்ல செய்யலாமா, இதை அப்படி பண்ணலாமா, இல்லை இது பண்றதுக்குள்ள இது நடந்துருச்சுன்னா என்ன ஆகும் தெரியல, இங்கே போலாங்கட்டு இங்கே ஒன்று. ஐயோ, எலும்புகள் எல்லாம் சிதைஞ்சு கிடக்கிறது, அப்படியே சிதைஞ்சு இருக்குது. அப்போ நீ ஒரு எலும்பு கூடா வரணும். எலும்பு கூடா வந்து அந்த எலும்பு கூடா வந்து ஒரு உருவெடுத்து அதுக்குள்ள ஊன் இருக்க வேண்டும், அந்த புஷ்டி இருக்க வேண்டும். அந்த எலும்புல புஷ்டி, அதுதான் ஆத்துமா. அந்த புஷ்டி இருக்கணும். அங்கிருந்து அந்த ஆத்மா பெல் அடைஞ்சு நரம்பு உருவாகணும். நரம்பு வழியா அந்த மாம்சம் வரணும். மாம்சம் வந்த பிற்பாடு தான் தோல்ல உனக்கு நீ யாருன்னு உன்னை காட்டும். இந்த 3 ஸ்டேஜ் ரொம்ப முக்கியமானது. நரம்பு, மாம்சம், தோல் என்பது பயங்கரம். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து முதல்ல என் ஆவியை கொடுப்பேன், நீங்க உயிரடைவீங்க, ஒரு எலும்பு கூடா வருவீங்க, உங்களுடைய ஜீவன் வரும். ஆமென். அப்பொழுது நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நரம்பு, மாம்சம், தோல். கவனிங்க, இந்த நம்முடைய எலும்பு ரொம்ப முக்கியம். ஆமென். எலும்பு என்பது ஆத்மாவை காண்பிக்கிறது. கடகன சில வசன வாசிக்க பார்க்கலாம். யோபு 7:15. எலும்பு ஆத்மாவை காண்பிக்கிறது. எடுத்து வாசி வேகமா. ரத்தம் வந்து உயிர், எலும்பு வந்து உறவுன்னு சொன்ன ஞாபகம் இருக்குதா? ரத்தம் எதை குறிக்குது? ரத்தம் எதை குறிக்குது? உயிர், மாம்சத்தின் உயிர் ரத்தம் இருக்குது. எலும்பு என்பது உறவை குறிக்கிறது. இப்போ ஆண்டவர் அவரோடு கூட நாம் உறவாடும்படியாய் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? ஆமெனா? வாசிமா. அதனால் என் ஆத்துமா நொறுங்குண்டு சாகிறதையும் என் எலும்புகளோடு உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும். என் ஆத்துமா எலும்பு வந்துச்சா? இது ஆத்துமாவோடு சம்பந்தப்பட்டது. நீதிமொழிகள் 16:24 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16:24. இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாகும். எலும்புகளுக்கு அது ஔஷதம். எலும்புகளுக்கு என்னதுங்க? நமக்கு உள்ள என்ன நடக்குதுன்னு ஏசப்பா இங்க சொல்றாரு. ரொம்ப வேகமா சொல்லிடுறேன். என்ன கவனிங்க, எலும்புகளுக்கு அது ஔஷதம். ஔஷதம் என்றால் மருந்து. எலும்புகளுக்கு என்ன மருந்து தேவை? இந்த எலும்புல சாரம் வேண்டும், சாரம் வேண்டும். நம்முடைய ஆத்மா நொறுங்குகிறது. அதனால தான் யோசேப்பு என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் கடந்து போகும்போது ஒரு நாள் நீங்கள் மீட்கப்படுவீர்கள். இந்த அருவருப்பாகிய எகிப்திலிருந்து ஒரு நாள் உங்கள் தேவன் மீட்பார். இந்த உலகமாகிய எகிப்திலிருந்து, இந்த அருவருப்பிலிருந்து கர்த்தராகிய தேவன் நம்மை ஒரு நாள் மீட்டெடுத்து பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போவார். அதான் அந்த மீட்பு. உலகமாகிய அருவருப்பு, இன்னைக்கு இந்த எகிப்து, உலகமாகிய இந்த அருவருப்பில் நாம் இருக்கிறோம். ஒரு நாள் நாம் மகிமை அடைந்து தேவனுக்கு கர்த்தரை தரிசிக்க போகிறோம். அன்றைக்கு நம்முடைய எலும்புகளை நீங்க கொண்டு போங்க அப்படின்னு யோசேப்பு சொன்ன காரணம் என்ன அப்படின்னாக்கா, என் ஆத்துமா என்றென்றைக்கும் ஜீவனுள்ளோர் தேசத்தில் தங்கியிருக்கும், என் ஆண்டவர் என்னை உயிர்ப்பிக்கிறவர் என்பதை யோசேப்பு அறிக்கையிட்டு இருந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இங்க என்ன சொல்றாருனாக்கா, இந்த நீதிமொழிகள் 16:24 இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமாம், எலும்புகளுக்கு ஔஷதமாம். எப்படி? நம்ம போடுற திட்டங்கள்லாம், நம்ம செய்கிற வேலைகள்லாம் சக்சஸ், வெற்றி. நீங்கள் செஞ்ச காலம் நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் நம்முடைய எலும்புகள் அப்படியே கலிகூரும். நம்முடைய எலும்புல ஒரு ஜாய், ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு ரிஜாய்ஸ் இருக்கும் உள்ள. ஆனால் வேஸ்ட்டுங்க, இது நடக்கலைங்க, இது நடக்காது, நீங்கள் பண்ண காரியம் இது முடியல, இது இவ்வளோ தான் வரும்னு நினச்சோம், இவ்வளோ வரும்னு நினச்சோம், இவ்வளோ தான் வந்துச்சு, எல்லாமே தோல்வி. இதை கேட்டு 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 நம்முடைய எலும்புகள் அப்படின்னு நொறுங்க ஆரம்பிக்கும். நல்ல செய்தியே கேட்க மாட்டோம்.
டாக்டர் கிட்ட போவோம், திடீர்னு ஒரு பிரச்சனை போவோம், ஒரு ஸ்கேன் எடுத்துன்னு சொல்லுவாங்க, என்ன வருமோ தெரியலையே, என்ன ரிசல்ட் சொல்லுவார் தெரியலையே, எலும்பெல்லாம் நொறுங்கும், நாடி நரம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகும். ஆமென். நம்ம எடுக்கிற தீர்மானம் முதல்ல இது நடக்கலைன்னு சொன்னதும் சாக ஆரம்பிக்கும். அது நமக்கு மட்டும்தான் அந்த உணர்வு புரியும், வேறு யாருக்குமே புரியாது. தான் நரம்பு. ஆமேனா, நரம்பு. ஒரு கைகள் நடுங்கும் பார்த்தியா, உள்ளுக்குள்ளே பதறம் பார்த்தியா, பதற்றம், அது நரம்பு, செத்துரும். அவள் தான். இப்போ டாக்டர் சொல்லுவார், அம்மா உனக்கு கேன்சருமா, இது நான் உன்னை ஒன்றுமே பண்ண முடியாதுமா அப்படின்னு சொல்லிடுவார். அப்படியே வெளியில் இருக்கிறவங்களாம் சரிம்மா பரவாயில்லம்மா பார்த்துக்கமா இது சொல்லுவாங்க. நம்ம நரம்பு சாக ஆரம்பிக்கும். சரி, அடுத்தது ஒரு சின்ன முற்றிலும் போயிடும். அடுத்தது என்ன பண்ணாக்கா, நாம் அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு நிலைமைக்கு நம்ம போயிடுவோம். இந்த நம்பிக்கை நான் இனிமேல் உயிர் வாழ போகிறது இல்லை. உதாரணம் நல்லா புரிஞ்சுங்க, நான் இனிமேல் உயிர் வாழ போகிறது இல்லை, கேன்சர் சாகடிக்க போகுதுன்னு நினச்சி 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 அடக்கம் பண்ணப்படுற ஸ்டேஜ் தான் இந்த மாம்சத்தில் இருக்கிற இந்த மாம்சம் அப்படியே உறிஞ்சப்பட்டு அப்படியே ஒல்லியாயிடுவாங்க. அது அடக்கம் பண்ணப்படுற ஸ்டேஜ். கடைசியில் ஒரு ஸ்டேஜில் நல்லா கவனிங்க, நரம்பு சாகரத்து, நரம்பு பதற்றம் என்பது சாகர நிலைமை. இப்போ திடீர்னு என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ ஒரு டாக்டர்கிட்ட 57 லட்சம் ரூபாய் ஒருத்தன் அபேஸ் பண்ணிக்கிறான். 57 லட்சம் களவாடிக்கிறான், ஒரு டாக்டரையே ஏமாத்திருக்கிறான். இப்போ அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, 57 லட்சம் போச்சே, அந்த நரம்பு செத்து போயிடும், நம்பிக்கை அவ்வளோ போச்சே. அந்த 57 லட்சம் போச்சேன்னு சொல்லி நினச்சி 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 அந்த மாம்சம் உருகிடும். அது அடக்கம் பண்ணப்படுற ஸ்டேஜ். அடுத்தது அந்த 57 லட்சம் இல்லை எனக்கு, இதனால் இந்த பூமியில் எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லும்போது தோல் அழுகிடும். நம்முடைய லைஃப்பில் என்ன நடக்குதுன்னா, முதல் நரம்பு சாகும், மாம்சம் அடக்கம் பண்ணப்பட்டுரும், தோல் அழுகிடும். இதை மறுபடியும் ரெக்கவர் பண்ணுறதுக்கு தெய்வம் மாத்திரமே முடியும். இயேசு கிறிஸ்துவால மாத்திரமே ரெக்கவர் பண்ணி நமக்கு ஜீவனை கொடுத்து நம்மளை இந்த பூமியில் நடமாட செய்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்து மகிமையில் சேர்க்க தேவன் நம்மை தேடி வந்தால் மட்டுமே இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையும். ஆமேனா. அதற்காகத்தான் சபையில் உன்னை அங்கமாக வைத்து, சபையினுடைய தீர்க்கதரிசி என்றால் வசனத்தின் வெளிச்சத்தில் பேசுகிறவன் தீர்க்கதரிசி. அந்த வார்த்தையின் மூலமாய் உனக்கு ஜீவனை உண்டாக்கி உன்னை மகிமையில தேவன் கொண்டு போய் சேர்க்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆமேனா. 17வது அதிகாரம் நீதிமொழிகள் புத்தகம் 22வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 17:22. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். இந்த ஆவி முறியும் பார்த்தீங்களா, கவனிங்க, இந்த ஆவி முறியும். ஒரு தீர்மானம் எடுப்பீங்க, அது இல்லைம்மா அப்படின்னு சொன்னதும் அப்படி ஆவி முறிஞ்சதும் அந்த நரம்புல பாதிப்பு ஏற்படும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்முடைய சரீரத்தில் ஏற்படுகிற எல்லா வியாதிக்கும் காரணம் மனம்தான் சொல்லிட்டேன். நம்ம சரீரத்தில் ஏற்படக்கூடிய எல்லா பாதிப்புக்கும் மனம் பிரச்சனை. எப்பா நான் இதை பல முறை சொல்லியாச்சு, இதை உங்களுக்கு அப்படியே புதுசாக பார்க்குறீங்க. மரணமே உன் வாதைகள் எங்கே, மரணமே உன் வாதைகள் எங்கே, பாதாளமே உன் சங்காரம் எங்கே, மரணமே உன் வாதைகள் எங்கே. மரணம் என்றால் வாதை, மனநோயாளி. யாரெல்லாம் மனநோயாளி இருக்கிறோமோ அவெல்லாம் மரணம். அவெல்லாம் பிதாவை பார்க்க முடியாது. பிதா எப்போதுமே மனமகிழ்ச்சியின் தேவன், சந்தோஷத்தின் தேவன், அவர் ஆவியாக இருக்கிற தேவன். ஆக நம்முடைய சரீரத்தில் ஏற்படக்கூடிய எல்லா பாதிப்புக்குமே காரணம் என்ன, நம் மனம். நம்ம உடஞ்சி சரீரத்தை உடச்சிடுவோம். ஆனால் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில், கிறிஸ்து இயேசுவினுடைய அந்த அதிகாரம் உள்ள நாமத்தில் நம்முடைய சரீரத்தை நம்ம மீட்டுக்கொள்ள போகிறோம். ஆமேனா. அவரே நம்முடைய ரட்சகர். ஆக நம்முடைய ஆவி முறியும் போது உள்ள இருக்கிற எலும்பெல்லாம் அப்படியே உலர ஆரம்பிக்கும், உலர்ந்துடும், எலும்பு உலர்ந்துடும். எலும்புல என்ன இருக்காதுன்னாக்கா ஊன், அந்த எலும்புல ஊன் இருக்காது. ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யோபுவின் புத்தகம் 21:24. யோபு 21:24 எடுத்து வாசிங்களேன். அவனுடைய பால் பாத்திரங்கள் பாலால் நிரப்பப்படுகிறது, நிரம்பி இருக்கிறது. அவன் எலும்புகளில் ஊன் புஷ்டியா இருக்கிறது. எலும்புல என்ன இருக்குதுமா, ஊன். எப்பா நீ சண்டே வேற ஞாபகப்படுத்தி விட்டுறேன். அப்படியே எலும்பு அப்படி தட்டினா உள்ள வந்து ஒரு கொட்டும் பாருங்க, வாழைப்பழம் மாதிரி. அப்படியே வாயில வச்சா ரொம்ப டேஸ்ட், அப்படியே ஒரு திகட்டலாக இருக்க மாதிரி. திகட்டலே கொடுக்காது இல்லையா, அதுதான் ஊன். அது உள்ளே இருந்தால் தான் ஜாயின்ட்ஸ் எல்லாம் வேலை செய்யும், எல்லாமே என்ன ரத்தமெல்லாம். அதுதான் எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க. அதை நாங்களாம் சின்ன வயசில் படிச்சிருக்கோம், அந்த எலும்பு மஜ்ஜையில் தான் ரத்தம் உருவாகுதுன்னு. இப்போது நல்லா கவனிங்க, எலும்பில் ஊன் இருக்கணும், அந்த சாரம் இருக்கணும், அப்போ தான் அது எலும்பு கூட நிற்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், சில வேலைகளில்
சாரமற்று போய் கை கால்லாம் நடுங்கி அப்படியே பட்டு கிடப்போம், எழுந்துக்கவே முடியாது. யாருமே நம்ம அடிச்சுலாம் இருக்க மாட்டாங்க, யாரும் அடிச்சிருக்கலாம் மாட்டாங்க. மனசை அடிச்சு 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 ஆவி நொறுங்கி 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 எலும்பில் சாரமற்று போய் உட்காரத்தை கூட முடியாமல் அப்படியே தூக்கி வைக்கணும். அந்த மாதிரி பிரச்சனைகள் நம்முடைய மனசுக்குள்ளே இருக்கும். அவங்க எலும்பில் ஊன் புஷ்டியாக இருக்குதான். இன்னொரு வசந்த வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகளின் புத்தகம் 3:8 வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 3:8. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். உன் எலும்புக்கு என்னது? ஊன். முதலாவது ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலம் அவருடைய வார்த்தையின் மூலமாய் நமக்கு ஜீவனை கொடுக்கிறார். இந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் போது, கர்த்தருடைய சத்தியத்தை நாம் விசுவாசிக்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லும் போது அவைகள் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். கர்த்தருடைய வார்த்தை ஆவியாய் இருக்கிறது. இந்த வசனம் தேவனுடையது. இந்த வசனம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த வசனத்தை எழுதி கொடுத்தவர் பரிசுத்த ஆவியானவர். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவ ஆவி. ஆக வசனம் தேவனுடையது. வார்த்தையானவர், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தில் நிறைந்தவரை நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆக மாம்சமானது ஒன்றுக்குமே உதவாது, ஆவியே நம்மை உயிர்ப்பிக்கிறது. நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? நல்லா கவனிங்க. இதை நீங்க அப்படியே உங்க செயல்களுக்கு அப்பீல் பண்ணணும். ஏன்னா இந்த கர்த்தருடைய வார்த்தை, நான் மறுபடியும் சொல்றேன், இது சாதாரணமானதல்ல. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் இது. சில பேர் சொல்றானுங்க இந்த பைபிள் நாட் எ வேர்ட் ஆஃப் காட்ன்றானுங்க. அவன் வாய்மொழியே குத்தணும் இயேசு நாமத்தில். அவனுக்கு ரகசியம் தெரியல. ஏன்னாக்கா அவர் இந்த வசனத்தை விட பெரியவர் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன் தெரியுமா? அவர் எல்லாவற்றிலும் பூரணர். எனக்கு போதுமான பூரணத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இது வேர்ட் ஆஃப் காட். இதுக்கு பல ஆதாரங்கள் இருக்கு. இது வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை. இது இயேசு கிறிஸ்துவே இந்த வார்த்தை. ஏனென்றால் எடுத்து வாசிக்க போலாம். யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் கர்த்தர் இந்த வசனத்தை குறித்து என்ன சொல்லுகிறார்? இது ஆவி என்று சொல்லுகிறார். இதுதான் நமக்கு ஜீவனை உண்டாக்கும். 6வது அதிகாரம், யோவான் சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 63வது வசனத்தை வாசிக்கலாம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது. கவனிங்க, எதுதான் உயிர்ப்பிக்குது? ஏமா எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. எலும்புகளை பார்த்து சொல்றாரு. தீர்க்க தரிசன முறை. வசனத்தை, வாக்குதத்தங்களை கொடு. ஆமெனா? வாக்குதத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென். ஆமென் சொல்லுங்க. வாக்குதத்தம் வரும்போதெல்லாம் கையை உயர்த்தி ஆமென் ஆமென் வாங்கிக்கினே இருக்கணும், தயங்கவே கூடாது. அதுதான் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உனக்கே தெரியாது எங்க நீ விழுந்து போயிருக்கிறேன்னு தெரியாது. வாக்குதத்தம் எல்லாம் பேசும்போது அப்படியே ரிசீவ், தேவனுடைய வார்த்தை பேசும்போது உள்ள ரிசீவ் பண்ணிக்கினே இருக்கணும். நீ ஆவிதான் உயிர்ப்பிக்கும். ஏன்னா தேவன் ஆவியா இருக்கிறார். இந்த புண்ணியத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து தேவன் ஆவியா இருக்கிறார். பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். நீயும் நானும் தேவாதி தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நம்மை உயிர்ப்பிக்கிறார். ஆமெனா? ஏன் நம்மை உயிர்ப்பிக்கிறது அதையும் நம்ம பார்க்க போறோம் தொடர்ந்து. ஆவியை உயிர்ப்பிக்கிறது. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. எல்லாரும் உன்னால ஒண்ணும் முடியாது. எல்லாம் சொல்லுங்க, என்னால ஒண்ணும் முடியாது சொல்லுங்க. என் தேவனால் எல்லாம் கூடும். என் தேவன் ஆவியா இருக்கிறார். என் தேவன் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். ஆமென். அவர் சொல்ல ஆகும் ஏனென்றால் அவர் ஆவியா இருக்கிறார். ஆவிதான் உயிர்ப்பிக்கும். தேவன் உன்னை நினைச்சாதான். நீ நம்ம சர்ச்சுக்கு வருகிறோம், ஜெபிக்கிறோம், நம்ம மட்டும் ஜெபம் வந்துடுவோம். எப்பா நீங்க சொல்லுங்கப்பா, இயேசு ராஜா நீங்க பேசுங்க, என்னை ஆசீர்வதிங்க, நீங்க என்ன நினைங்க. இதை கேட்கணும். நீங்க என்ன நினைங்க. நான் போறேன் கடை நான் ஒரு அப்ளிகேஷன் போட்டு வந்துடுறேன், அது அல்ல. ஆண்டவரே நீர் என்னை நினையும், நீர் என்னை நடத்தும், நீர் என்னை ஆசீர்வதியும், நீர் என்னை ஒவ்வொரு காரியத்தை நடத்துங்கன்னு சொல்லி அவரோடு கூட உறவாடி நம்பிக்கை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவிதான் உயிர்ப்பிக்கும். இந்த வசனம் தான் ஆவி. வாசிங்க போகலாம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது. மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க. ஆவியாயும் சொல்லுங்க. ஆவியாயும்
ஆக இந்த வசனம் மட்டும்தான் உன்னை உயிர்ப்பிக்கும். இது உயிர்ப்பிக்கிற வார்த்தை, உயிர்ப்பிக்கிற கர்த்தர். உலர்ந்து போயிருக்கிற உன் வாழ்க்கையை உயிர்ப்பித்து அவரோடு கூட நித்திய காலமாய் நம்மை ஆளுகை செய்வதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. அப்போ இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ போயிட்டு இந்த எலும்புகளுக்கு தீர்க்க தரிசனம் உரைச்சதும் அந்த எலும்புகளுக்கு முதல்ல என்ன வரும்? ஊன் வரும். என்னது? எலும்புக்குள்ள என்ன வரும்? ஊன் வந்ததும் அது எலும்பு கூடாக மாறிவிடும். இப்போ எலும்பு கூடா வந்துச்சுன்னா அதுக்கு முதல்ல என்ன வரணுமா? நரம்பு, அப்புறம் மாம்சம், அப்புறம் தோல். இந்த தோல் தான் நமக்கு வெளி தோற்றத்தை காட்டுறது இல்லையா? ஆக நரம்பு முதல்ல சாகும், மாம்சம் அடக்கம் பண்ணப்பட்டுரும், தோல் அழுகிடும். ஆமேனா? வேணா கடகன்னு ஒரு சில வசனங்கள் வாசிங்க பார்க்கலாம். யோபு 30:17 வாசிங்க பார்க்கலாம். யோபு 30:17. நரம்புக்கு நமக்கு என்ன நடக்குது? வாசிங்க. தாய் தகப்பன் இல்லாத யோபு 30:17. ராக்காலத்திலே என் எலும்புகள் துளைக்கப்பட்டு என் நரம்புகளுக்கு இளைப்பாறுதல் இல்லாதிருக்கிறது. நல்லா கவனிங்க. நம்ம ஒரு காரியத்தை திட்டம் போடுறோம், ஆனால் அது நடக்கலை. இப்போ தான் என்ன பண்ண, எலும்பு அப்படியே உலர ஆரம்பிக்கும். அந்த நரம்பு என்ன ஆகும்? அந்த எலும்புலேருந்து என்ன ஆகுனாக்கா ஒரு 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 வைப்ரேட் ஆகி நம்ம நரம்பு செத்துரும். அதனால தான் இன்றைக்கி மனுஷனுக்கு மரணம் வருது. நம்ம மனசு திக்குன்னு பார்த்தியா, நாம் தான் இந்த உடம்பை சாகடிக்கிறோம். அதுதான் மனுஷன் நரகத்துக்கு போகிறான். நீ பயப்படவே கூடாது. மனுஷன் பயப்படக்கூடாது. பயப்படுறவன் இப்போ நரகத்துக்கு யார் போகிறாங்க? ஃபஸ்ட்டு பயப்படுகிறவர்களும். சொல்லுங்கள். அக்கினி கடலுக்கு யார் போகிறாங்க? பயப்படுறவங்க. இயேசு கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். ஆமென். இந்த உலகத்தில் இருப்பவன் எனக்குள் இருக்கிற இயேசு. பயப்படக்கூடாது. எக்காரணத்தை கொண்டு உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொன்னவர் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். பயப்படுறவங்க தான் ஃபர்ஸ்ட் அங்கே போகன்னா. நீ பயப்படும் போது நரம்பு சாகுது. இந்த உடம்பை சாகடிச்சது நீ தான். உன் உடம்ப சில பேர் அப்படி சுய பரிதாபம், ஐயோ எனக்குன்னு யாருமே இல்லை, நான் படுற வேதனை தெரியுமா? நீ எவ்வளவு உன் வாயில் அறிக்கை பண்ணுறியோ, நீ ஆண்டுகிட்ட கணக்கு ஒப்பு கொடு. எனக்காக என் இயேசு இருக்கிறார். ஆமென். நான் எதை குறித்தும் பயப்படேன், நான் எதை குறித்தும் அஞ்சேன். கர்த்தர் எனக்கு என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. காரணம் உன்னதமான மறைவில் நான் இருக்கிறேன். ஆமென். அவரின் அடைக்கலம். ஆக பயப்படுறாங்க. என்னது? அவங்களுடைய நரம்புக்கு இளைப்பாறுதலுக்கு செத்து போச்சு. இளைப்பாறுதல் இல்லை, நரம்பு செத்து போச்சு. எப்பெல்லாம் திக் திக் அப்படின்னுலாம் நமக்கு மாம்சத்தை திக் வந்துச்சோ, நரம்பு சாகுறது, செத்து போச்சு. நரம்பு செத்து போச்சுன்னா நரம்பு மூலியமாக தான் ரத்த ஓட்டம் போனோம் மாம்சத்துக்கு. மாம்சம் அடக்கம் பண்ணப்படுற நிலை. மாம்சம் அடக்கம் பண்ணப்பட்டுச்சுன்னா தோல் அழுகிடும். அப்போ உன்னை ஊரே பார்த்து சிரிக்கும். இந்த தோல் அழுகிறது என்பது உன்னை ஊரே பார்த்து சிரிக்கிறது. ஆக நரம்பு, இது நரம்பு என்பது மரித்த நிலை. ஆமேனா? நரம்பு என்பதுங்க, நல்லா கவனிங்க. எலும்பு என்பது ஆத்துமா. ஆத்துமாவில் அப்படியே நொறுங்குனதுமே நரம்பு சாகுது. செத்ததுமே மாம்சம் என்ன பண்ணும்? மாம்சத்தை அடக்கம் பண்ணிடும். அப்படி அடக்கம் பண்ணிடணும், அப்படியே மாம்சம் சுருங்க ஆரம்பிக்கும். அப்படியே மாம்சத்தில் புஷ்டி இல்லாமல் இருக்கும். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 38:3. சங்கீதம் 38:3 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். உம்முடைய கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால். என் மாம்சத்தில் இல்லை. ஏன் ஆரோக்கியம் இல்லை? இல்லை கவனி, ஏன் ஆரோக்கியம் இல்லை? கவனிங்க. இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வருது, நம்ம குடும்பத்தில் திட்டம் போடுறோம், அந்த காரியம் வாய்க்கலை. அது வாய்க்கலைன்னு சொன்னதும், நம்ம எதிர்பார்த்தது நமக்கு நடக்கலை, ஒரு நல்ல செய்தி வரல அப்படின்னு சொன்னதும் நம்முடைய எலும்பில் ஆரோக்கியம் இல்லை, உலர்ந்து போய்விட்டது. ஆக நரம்புல இளைப்பாறுதல் இல்லைன்னு சொன்னதும் நம்ம வீட்டில் இருக்கிற 4 பேருக்கு, நம்ம வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்கன்னா 4 பேருக்கு தெரியும். வேறு யாருக்கு, அதாவது நமக்குள்ளே என்ன போகணுனாக்கா அது அப்படியே நம்ம தோற்று போயிட்டோம் என்பது 4 பேருக்கு தெரியும். அடுத்தது இது நினச்சி மாம்சத்தில் அப்படியே இழைச்சிருவோம். மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, மாம்சத்தில் புஷ்டி இல்லை. 109 சங்கீதம் 24 வசனம் வாசிங்க பார்க்கலாம். 109:24. சங்கீதம் 109:24. உபவாசத்தினால் என் முழங்கால்கள் தாழ்ச்சி அடைகிறது, என் மாம்ச புஷ்டி ஆயிற்று. புஷ்டி அற்று போயிற்று இல்லையா? என் மாம்சத்தில் புஷ்டி, அந்த ஒரு ஆரோக்கியம் இல்லாத. சங்கீதம் 102:5 வாசிங்க.
சங்கீதம் 102:5. என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாம்சத்தோடு ஒட்டி கொள்ளுகிறது. நல்லா கவனிங்க. எலும்பு என்ன, இந்த மாம்சம் என்ன பண்ணுச்சு? எலும்பு மாம்சம் படி ஒன்றா ஒட்டிக்கிச்சு, அப்படியே இழைச்சி போயிட்டோம். ஏன்? நரம்புல பிரச்சனை. ஃபர்ஸ்ட் கவனிங்க, நமக்குள்ள நம்முடைய திட்டங்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்ம போடுற தீர்மானம் என்ன, அது கரு போன்றதுன்னு சொன்னேன். நம்முடைய தீர்மானங்கள், நம்முடைய நினைவுகள் என்பது கரு. அந்த செய்தி யூடியூப்ல இருக்கு, போய் பாருங்க. கரு போன்றது, கரு சிதையாம பார்த்துக்கணும். அப்போ நம்முடைய எண்ணங்கள் வந்து சிதையும் போது நம்முடைய மாம்சத்தில் பயங்கர பலவீனங்கள் ஏற்படும். எல்லா பலவீனத்துக்கும் காரணம் மனசு. இந்த மனசுக்கு நிம்மதியை கொடுக்க இயேசு கிறிஸ்து மாத்திரமே கூடும். ஆமேனா? அவரே எல்லாம், அவரால் மாத்திரமே எல்லாம். ஆமேனா? இப்போ நல்லா இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் புரிஞ்சுங்க. நான் இப்போ நான் முடிக்க போகிறேன். கவனிங்க. நம்முடைய காரியங்கள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய ஜீவியத்தில் நரம்பு முதல்ல பாதிச்சு, நரம்பு செத்து போயிடுச்சு. அது 4 பேருக்கு தெரியும், நம்ம வீட்டில் இருக்கிற மட்டும் தெரியும். நரம்பு செத்து போன உடனே ஊரில் இருக்கிறவங்களாம் பார்க்குற மாதிரி இழைச்சி போயிருப்போம். நமக்கு அறிமுகமானவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னப்பா இந்த மாதிரி இழைச்சி போயிட்டேன் அப்படின்னு எல்லாருக்குமே வெளிப்படையாக தெரிய ஆரம்பிக்கும். ஆக இது அடக்கம் பண்ணப்படுற நிலை மாம்சம். அடுத்தது நம்முடைய திட்டமெல்லாம் போயிட்டு ஒரு நாள் செத்தே போயிடுவோம், உலகமே அறிஞ்சிடும் இந்நாள் செத்து போயிட்டாரு. ஆக இந்த 3 ஸ்டேஜில் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. நரம்பு என்பது சாகர ஸ்டேஜ், மாம்சம் என்பது அடக்கம் பண்ணுறது, தோல் என்பது அழுகி போகிறது. நீ அட்ரஸே இல்லாமல் போயிடுவ, காணாமல் போயிடுவ. ஆமென். ஆக நரம்பு என்பது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தெரியும். இவன் தோற்று போயிட்டான், எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டான், இல்லை ஒரு பிளான் வச்சா, ஒரு பிஸ்னஸ் பண்ணால் இவன் தோற்று போயிடுச்சுன்னு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தெரியும். நரம்பு என்பது வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் தெரியுது. மாம்சம் என்பது உனக்கு அறிமுகமானவர்கள தெரியுது, ஈஸியாக காட்டி கொடுத்துரும், என்ன அழைச்சி போயிட்ட. தோல் என்பது நீ அழுகி போயிட்ட, நீ எல்லாமே போயிட்ட, ஊரே அறிஞ்சிடும், உலகமே அறிஞ்சிடும். ஆமேன். இதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் நடக்கிறது. ஆமேனா? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நான் அந்த எலும்புக்கு ஊனை கொடுத்து, ஆமேனா, அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். கையை தட்டுவோமா? இயேசுராஜாவுடைய வார்த்தைக்காக. அவருடைய வார்த்தை என்னை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்னை உயிர்ப்பிக்கிற வார்த்தை. என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு சந்தல ரக்கபவ. நன்றி ஆண்டவரே. பிதாவாகிய தேவன் மரித்து உயிரோடு எழுந்து போய், கர்த்தர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து போய் பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து என் பேரை சொன்னார். ஆமேனா? ஆவியாயிருக்கிற தேவன் என்றையில உயிர்த்தெழுந்து ஆவியான இயேசு கிறிஸ்து என் பேரை சொன்னாரு. ஆண்டவரே, இவனுக்குள்ள ஜீவன் உண்டாகட்டும், இவனுக்காக என் ஜீவனை கொடுத்திருக்கிறேன்னு சொல்லி அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். 107 சங்கீதம் 20 வசனம். எல்லாம் சேர்ந்து சத்தமா வாசிக்கலாம். 107 சங்கீதம் 20 வசனம். வேகம் வேகம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி. கையை தட்டுவோமா? எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? இரவும் பகலும் இந்த வசனத்தை வாசித்து ஆமென் 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 சொல்லிக்க. உன் உடம்புல வரக்கூடிய அத்தனை வியாதிக்கும் காரணம் உன் மனம். இதை விசுவாசிக்கட்டும். இது பாருங்க, இது உள்ளான நிலை. இவ்வளவு எதுக்கு தெரியுமா? இவ்வளவு காரியத்தை ஆண்டவர் ஏன் செய்றார் தெரியுமா? நீ அவரை துதிக்க வேண்டும், நீ அவருடைய சேனையாக மாற வேண்டும். உன் எலும்பிலிருந்து அவரை துதிக்கணும், உன் ஆத்மாவில் துதிக்கணும். உன் முழு இருதயத்தோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும் அவரில் அன்பு கூற வேண்டும். யார் யாருக்கெல்லாம் அவருடைய வார்த்தை உன் எலும்புல பாஞ்சி உன் ஊன்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்ததோ அவங்க இயேசுவுக்கு பைத்தியம். ஆமேனா? அவங்களாம் இயேசுவுக்கு பைத்தியம். என்ன நடந்தாலும் இயேசு உளருவாங்க. என்ன நடந்தாலும் இயேசு. ஏன்னா எங்கே இருக்கிறாரு உங்க இயேசு? கண்ணில் காட்டு, எங்க சாமியை தவர் நான் காட்டுறேன் பாரு அப்படின்னு அவன் கண்ணில் காட்டுவான், வேப்பிலையை காட்டுவான், ஒரு புத்த காட்டுவான், ஒரு சூலத்தை காட்டுவான். எங்கடா உங்க இயேசு? எங்க இயேசு எங்க? அவர் ஜீவிக்கிறாரு, அவர் இருக்கிற என்ன நம்ம சொல்லவே தெரியாது. ஏன்னா எலும்புல. ஆமென் சொல்லுவோமா? எலும்புல அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தையை எலும்புல. ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய வார்த்தையை ஆத்துமாவுல, எலும்புல இருக்கிறது. இது பைத்தியம், இயேசுக்கு பைத்தியம். ஆமென். அவருக்கு ஒரு சேனை தேவை. அவருக்கு சேனை தேவை. ஸ்பிரிட்ல வரணும். எங்கப்பா உங்க தேவன்? எல்லாம் என்று எங்கும், என் தேவன் எங்கும் சர்வ வியாபகர்.
என் இயேசு பெரியவர். இதற்காகத்தான், அவரை நீ துதிப்பதற்காகத்தான் உன் எலும்புகளிலே அவர் ஊனை கொடுத்து, நரம்பை கொடுத்து, மாம்சத்தை கொடுத்து, அந்த தோலையும் கொடுத்து உனக்கு ஜீவனை உண்டாக்குகிறார். இப்போ மறுபடியும் திருப்பிங்க பார்க்கலாம். இப்போ மாம்சம் இதாக தோல் என்ன ஆகுது பார்க்கலாமா? தோல் என்ன ஆகுது பார்க்கலாம். யோபுவின் புத்தகம் 30:30 வாசிங்க பார்க்கலாம். தோல் என்ன ஆகுது? மாம்சம் பார்த்துட்டோம், நரம்பு பார்த்துட்டோம். தோல், என் தோல் என் மேல் கருத்து போயிற்று. எல்லாரும் சொல்லுங்க, என் தோல் எப்பா சுருங்குது இல்லை? நாங்கள் வயசான தோல் சுருங்குதான் செய்யும். அதுக்கு காரணமே மனசு. ஏதேனில் மனுஷன் பாவம் செஞ்சுட்டு பதறான், அதனால தான் தோல் சுருங்குது. ஆனால் இன்னைக்கு உயிரடையுமா? உயிரடையுமா? மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன். ஆமென். மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம். அவர் மகிமையின் தேவன். என் இயேசுராஜன் மகிமை அடைந்தவர், நானும் மகிமை அடைவேன். இந்த தோல் கருத்து போயிருக்குல்ல, ஆமெனா? தோல் சுருங்குச்சுல்ல, என் வாழ்க்கையில் இது பிறக்கவே பிறக்காதா? என் வியாதியெல்லாம் நீங்கவே நீங்காதா? இந்த வசனத்தை கேட்க 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 எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரும் சொல்லுவாமா? ஆமேனா? இந்த வார்த்தை உள்ள வர வர அவர் அப்பா நந்தே வந்துட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேனா? ஹல்லேலூயா. ஆமேனா? ஆமேன் சொல்லுங்கய்யா. தீர்க்கதரிசி சொன்னானா அப்படியே நடக்கும். ஆமேன். எவ்வளோ விட்னஸ் இது. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நல்லா எடுத்து வாசிக்க பார்க்கலாம். அடுத்த வசனம் தோல் என்ன பண்ணும்? அடுத்தது புலம்பல் 4:8. புலம்பல் 4:8 வாசிங்க வேகம். புலம்பல் 4:8மா? இப்பொழுதோ அவருடைய முகம் கரியிலும் கருத்து போயிற்று, வீதிகளில் அறியப்பட்ட. வீதிகளில் அறியப்பட்ட உன் முகம் கருத்து போயிட்டு, என்னம்மா மூஞ்செல்லாம் சுருக்கம் விழுந்து தொங்கி போயிட்டு, மூஞ்ச பார்த்தா ஒரு மாதிரி அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஏமா இப்படி சுருக்கம் அப்படின்னு அர்த்தம்? அந்த ஒரு வேதனை, முக துக்கத்தினாலே மனம் சீர்படும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அந்த தோல் இப்போ அழுகி போயிருச்சு. அவ்வளோதான். அதை மறுபடியும் ரிஸ்டோர் பண்ண முடியாது. இதான் மனிதனுடைய நிலைமை. ஆனால் என் தேவன் இன்றைக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். எலும்புகளே உயிரடையுங்கள், நீ மகிமையில பிரவேசிக்க வேண்டும். யோசேப்புக்களே உயிரடையுங்கள். உயிர் அடையுமா? மனுபுத்திரனே, இந்த எலும்பு உயிர் அடையுமா? ஆண்டவரே, அது உமக்கே தெரியும் ஆண்டவரே. இதான் தீர்க்கதரிசி. உம்மாலே எல்லாம் ஆகும் ஆண்டவரே. யாரெல்லாம் என் தேவன் சித்தம் கொண்டிருக்கிறாரோ அவருடைய வாழ்க்கை ரெஸ்டோர் பண்றார், மறுபடியும் புதுப்பிக்கிறார். ஆமென் சொல்லு. உன் பிஸ்னஸாக இருக்கட்டும், அது உன்னுடைய உடல் சுகமாக இருக்கட்டும், உன் பிள்ளைகளுடைய எதிர்காலமாக இருக்கட்டும், என்ன நினைச்சு அப்படியே சிதைஞ்சு போயிருக்கும், ஒன்னையே பண்ண முடியலன்னு இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் உயிரடைகிறது. ஆமேனா? உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னாடி ஆண்டவரே உங்களை நினைச்சாவே என் கண்ணில் கண்ணீர், இப்போ எங்கேயோ ஒரு மூலையில் சோர்வு போல் இருக்குது ஆண்டவரே, என்ன பண்ணுறது தெரியல. முன்னாடி 4 மணிக்கு காத்திருப்பேன், உம்மோடு கூட பேசுவேன், யாரை பார்த்தாலும் உம்மை பற்றி பேசிக்கொண்டே இருப்பேன், அது எனக்கு இன்பமாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு முடியலையே ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்கிறார். ஆமேனா? தேவன் மேல் வைத்த அந்த அன்பு, அந்த பாசம் இன்றைக்கு மறுபடியும் தேவன் உயிர்ப்பிக்கிறார். ஆமேன். உயிரடைந்த தேவ மகிமையை காணப்போகிறோம். ஆக எல்லாம் கருத்து போச்சு. என் மாம்ச தோல் எப்படி போச்சுன்னா அப்படியே அழுகி போச்சு. இது எப்போ நடந்துச்சு? ஏதேன் தோட்டத்தில் நடந்துச்சு. ஒரு குழந்தை பிறக்கும் போது செத்து தான் பிறக்குது. ஆமேனா? அந்த குழந்தையோட தோல் சாகலைன்னா, ஐயோ இந்த குழந்தை வளரலையே, தோல் சாகணும் இல்லையா? செல்கள் அழிஞ்சு புது செல் வரலைன்னா அந்த குழந்தைக்கு வளர்ச்சி கிடையாது. நமக்கு மனுஷன் வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியாத புதிராக இருக்குது இல்லையா? தோல் செத்தாதான் இவன் வளருவான். ஆக இவன் சாவை நோக்கி போகிறான். இப்போ சாவு வேணுன்றியா வேணான்றியா? சாவே எனக்கு வேணாயா, எனக்கு இயேசு போதையா. ஆமேன்னு சொல்லுவோமா? ஆக இந்த தோல் என்ன ஆச்சுன்னா அழுகின நிலை. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய காரியங்கள், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடந்து போகும்போது நரம்பு பாதிக்கிறது என்பது மரணம் ஏற்படுகிறது. அது வந்ததும் அடக்கம் பண்ணப்படுது ஏற்படுது. அடுத்தது அழுகின நிலை வந்து விடுகிறது. எத்தனை பேர் புரிஞ்சு போச்சு? மரித்த எவீருவின் மகள், நாயனூர் விதவையின் மகன்,
4 நாளாக வைக்கப்பட்ட லாசரு, கல்லறை வைக்கப்பட்ட லாசரு, எவிருவின் மகள் மரித்து அப்பதான் மரிக்கிறா. வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா 2 பேரை மட்டும் கூட்டும், அது நரம்பு. நாயனூர் விதவையின் மகன் அந்த ஊராருக்கே தெரியும், இழைச்சி போயிட்டு மாம்சம், அது மாம்சம் அடக்கம் பண்ணப்படுற ஸ்டேஜுக்கு போறார். ஆனால் லாசரு அழுகிவிட்டான், நாருமே. ஆமென். நரம்பு, தோல், சதையை என் தேவன் இன்றைக்கு உயிர்ப்பிக்கிறார். உயிரோடு எழும்ப செய்கிற தேவன். கையை தட்டுவோமா? அல்லேலூயா. ஓ ரஷந்தல ரக்கபவா. மகிமை என் தேவனுக்கே உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து 3 பிரேதங்களை உயிர்ப்பிக்கிற தேவன். உயிர்ப்பித்தார். மரித்த நாயனூர் விதவையின் மகன் உயிருக்கு போராடி கொண்ட 12 வயசு மகள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். எவிரு ஓடுகிறார். அவன் ஜபாலிய தலைவன். வேதம் தெரியும், தேவ வார்த்தை தெரியும். வார்த்தையானவர் மாம்சத்தில் வந்திருக்கிறார். தெய்வம் மாம்சத்தில் வந்திருக்கிறார். தெய்வம் அவதாரம் எடுத்து வந்திருக்கிறார். அவர் மனிதனாக வந்திருக்கிறார். நேராக போய் காலில் விழுந்து, என் மகள் மரித்து கொண்டிருக்கிறாள், நீர் வந்து அவளை சுகமாக்க வேண்டும் என்று எவரு கேட்கிறான். இன்னொருத்தன் ஓடி வந்து, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உன் மகள் செத்து போனாள். இது நரம்பு. நரம்பு. இனி எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் பரவாயில்லை. உன் வாழ்க்கை இன்னைக்கு செத்து கொண்டிருக்குதா? பரவாயில்லை. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உன் எலும்புகளை அவர் பார்த்தார். எலும்புகளின் பள்ளத்தாக்கில் சேனை. சேனை எதற்காக உன்னை உயிர்ப்பிக்கிறார் என்றால், நீ கர்த்தருடைய சேனை. அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் சேனைகளின் கர்த்தர். இந்த வெளிச்சம் அன்னாளுக்கு வெளிப்பட்டு அவர் ராஜாதி ராஜாவாய் என்றென்றைக்கும் ஆளுகை செய்வர். சேனைகளின் கர்த்தர். நாங்கள் அவருடைய சேனைகள். நாங்கள் இயேசுவின் சேனைகள். நாங்கள் இயேசுவின் சேனைகள். சாத்தான சாதனைகள் படைக்கும் வெற்றியின் சேனைகள். சாத்தான ஜெயித்து சாதனைகள் படைக்கும் வெற்றியின் சேனைகள். நாங்கள் இயேசுவின் சேனைகள். நாங்கள் இயேசுவின் சேனைகள். ஆமென். எத்தனை புரிஞ்சு போச்சு? எவிருவின் மகள் அப்பதான் மரிச்சிருக்கிறா. மரிச்சாச்சு. நரம்பு. நரம்பே, நீ உயிரடை. தலித்தாகுமி அப்படின்றாரு. கையை பிடிச்சி தூக்குறாரு. அவர் எழுந்துக்கிறார். ஆமென். நாயனூர் விதவையின் மகனை அடக்கம் பண்ண போறாங்க. ஊர் வாசல் விட்டு வெளியே போயிட்டாங்க. அது மாம்சம் அடக்கம் பண்ணப்பட்ட ஸ்டேஜ். மாம்சம், என் மாம்சம் உலர்ந்து போச்சு ஆண்டவரே, என் மாம்சம் உலர்ந்து போயிடுச்சு ஆண்டவரே. அந்த ஸ்டேஜில் ஊராரெல்லாம் அந்த பணத்தை பார்க்குறாங்க. ஆமென். நல்லா கவனிக்கணும். லாசரு 4 நாள் ஆயிடுச்சு கல்லறையில் வச்சு. 4 நாள் ஆயிடுச்சு கல்லறையில் வச்சு. மார்த்தாள் சொல்றா, அம்மா எங்கம்மா வச்சுங்க? கல்லறை ஓப்பன் பண்ணுவான். ஐயா, நாருமே, தோல் அழுகி. அது தோல், தோல் அழுகிருச்சு. ஆமென். ஆக இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, வார்த்தையாகிய தேவன் இயேசு இயேசு நாம், நீ எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் என்கிட்ட வா. இயேசு அதான் போயிடுச்சு. ஆமெனா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவர் உனக்காக, நீ அவருக்கு தேவை. ஒவ்வொரு மனிதனும் அவருக்கு உயிர். அதனால தான் மனுஷனுக்கு உயிரை கொடுத்தார். கையை தட்டுவோமா? ஒவ்வொரு மனுஷனும் அவருக்கு உயிர். ஒவ்வொரு மனுஷனும், அவன் எப்பேற்பட்ட பாவியனா இருக்கட்டும், எந்த பாவம் செஞ்சிருக்கட்டும், அவன் அறியாம பாவம் செய்யறான். இன்றைக்கு உயிர்ப்பிக்கிற கர்த்தர் இன்றைக்கு நம்மை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். எதற்காக என்றால் அவருடைய சேனை. இப்போ அவர் செஞ்ச அந்த வார்த்தை என் எலும்புல அப்படியே அடைப்பட்டு என் எலும்புல உள்ள போய் பைத்தியக்கார மாதிரி செய்யும். நம்மளையே மீறி அபிஷேகம் செய்ய ஆரம்பிக்கும். அப்படியே வசனம் எலும்புல உள்ள போகும்போது ஆத்மாவில் போய் கலந்துரும். உயிரில் கலந்துரும். இந்த வார்த்தை, இந்த வார்த்தை உயிரில் கலந்துரும். இது இயேசு. இந்த இயேசு உயிரில் கலந்துருவார். இப்போ கடகன்னு இதை பார்த்து நம்ம எப்படி சேனையாக மாறுறோன்னு பார்க்க போகிறோம். ஆமேனா? ஆமேன். கர்த்தர் நல்லவர். இப்போ இந்த ஸ்டேஜ் ஏற்கனவே சொல்லிட்டேன், நரம்பு சாகும்போது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆமேனா? எவீருவின் மகள் செத்த உடனே யாரை கூட்டின்னு போனார் ஆண்டவர்? மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் திருப்பிங்க பார்க்கலாம். 41 வாசி.
40 வாசிங்க. அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோட வந்தவரையும் அழைத்துக் கொண்டு பிள்ளையின் இடத்தில் பிரவேசித்து, பிள்ளை செத்து போச்சு, யாரை மட்டும் கூட்டிட்டு போனாரு? தாயும் தகப்பனையும். அந்த வீட்டாருக்கு மட்டும் தெரியும் நீ போட்ட திட்டம் எல்லாம். ஆமேனா? நீ எங்க தோத்து போன? நல்லா கவனி. நீ எங்க சொல்லு, நீ எங்க? உன் திட்டங்கள் நீ என்ன ஃபீல், உன் நரம்பு அது உனக்கு மட்டுமே தெரியும், உன் வீட்டாருக்கு தெரியும், உன் வீட்டாருக்கு தெரியும். அதனால தான் இயேசு கிறிஸ்து நரம்பு, நரம்பே நீ உயிரடை. எந்தெந்த காரியத்தில் நீ செத்து போச்சோ, உன் காரியங்கள், உன் ஆவிக்குரிய காரியங்கள், உன் அழைப்பைய கோட்டை விட்டுட்டு எங்கேயோ திசை மாறி போய் கொண்டிருக்கிற உன்னை இன்றைக்கு ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார். ஆமேனா? அது எல்லாருக்கும் உன் வீட்டாருக்கே தெரியும். உன் வீட்டாருக்கு முதல்ல காண்பிப்பார். இது நரம்பு. ஆமேன். நரம்பு என்பது மரணம். முதல்ல நம்முடைய ஆத்மா உலரும் போது நம்முடைய நரம்பு தான் பாதிக்கப்படுகிறது. முதல்ல அதை இன்னைக்கு உயிர்ப்பிக்கிறார், நரம்பை உயிர்ப்பிக்கிறார். ஆக தாயன் தகப்பனை மட்டும் கூட்டு உள்ள போறாரு. பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தால். கையை தட்டுவோமா? கையை தட்டுவோமா? ஹல்லேலூயா. எந்தெந்த காரியம் வாய்க்கவில்லை என்று சொல்லி நீ அழுதாயோ, எந்தெந்த காரியங்கள் எல்லாம் தோத்து போனது சொல்லி நீ துக்கப்பட்டாயோ, உன் மனதில் வேதனை வந்துச்சோ, அதை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து உயிர்ப்பித்து விட்டார். நடந்தால். ஆமேனா? நடந்தால். ஆமேன் சொல்லுங்க. நடந்தால். ஆமேன் சொல்லுங்க. நல்லா கவனிக்கணும். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் உனக்கு பிரமிப்பை கொடுக்கும். எல்லாருக்கும் பிரமிப்பை கொடுக்கும். உன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்னடா இது, இவனா இது, இவனுக்குள்ளவா இப்படி மாற்றம் எப்படி வந்துச்சு? கர்த்தர் என்னை புதுப்பித்தார், கர்த்தர் என்னை உயிர்ப்பித்தார். என்னை உயிர்ப்பிக்கிற கர்த்தர் அவருடைய வார்த்தையை அனுப்பி என்னை உயிர்ப்பித்தார். ஆமேனா? வீட்டில் முதல்ல சாட்சியை தேவன் உண்டு பண்ணுவார். ஆமேனா? குடும்பத்துக்காகத்தான் கிறிஸ்து வந்தார். ஏதேன் என்றால் மனமகிழ்ச்சி. நீ மனமகிழ்ச்சியா இருக்கணும். அது குடும்பம். குடும்பம் குடும்பம் தேவனுக்கு தேவை. குடும்பம். உன் குடும்பத்தில் ஒரு நல்ல சாட்சி. உன் குடும்பத்திலேயே உன்னை ஒரு மாதிரி ஒதுக்கி வச்சிருப்பாங்க. நீ ஒன்றுத்துக்குமே யூஸ் ஆக மாட்ட, நீ ஒன்றுத்துக்குமே வேலைக்கு ஆக மாட்ட அப்படின்னு. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு உன் குடும்பத்தில் ஒரு சாட்சியை கொண்டு உயிர்ப்பிக்கிறார். ஆமேன். உயிர்ப்பிக்கிற தேவன். உன்னுடைய உடல் உறுப்புகளில் எங்கெங்கெல்லாம் உனக்கு பிரச்சனை இருக்குதோ உனக்காக உயிரை கொடுத்தவர். நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க தான் அவருக்கு உயிர். நீ தான் அவருக்கு. நான் தான் ஏசப்பாக்கு உயிர். சொல்லுங்க பார்க்கலாம். அறிக்கை பண்ணு. நான் தான் ஏசப்பாக்கு உயிர். அறிக்கை பண்ணு. நான் எப்படி சொல்றீங்க? எனக்காக அவர் உயிரையே கொடுத்திருக்க. ஆமேனா? நீங்க தான் முக்கியம். இன்னைக்கு உன்னுடைய உடல்ல எந்தெந்த உறுப்புகள் பாதிக்கப்பட்டு மரித்து கொண்டிருக்கிறதோ அவைகள் எல்லாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிறார். ஆமேன். ஆவிக்குரிய ஜீவத்தை உயிர்ப்பிக்கிறார். எந்த இடத்துல மரணமோ, எந்த இடத்துல எலும்புகள் சிதைந்து போய் கிடக்கிறதோ, இந்த வசனத்தின் மூலமாக இன்றைக்கு கர்த்தரை உயிர்ப்பித்து, எங்க நீ கடன்பட்டு வெக்கப்பட்டு அசிங்கப்பட்டிய நீ அநேக ஜனங்களுக்கு கடன் கொடுப்பாய். ஆமென். ஏன்னா கடன் என்பது ஒரு உயிர்கொல்லி. கடன் என்பது ஒரு உயிர்கொல்லி. அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கே மாற்றுகிறார். ஆமென். ஆக இது நரம்பை உயிர்ப்பித்து விட்டார். நரம்பு என்பது யாருக்கு மட்டும்தான் தெரியும்? உண்மையா இல்லையா? உள்ள அப்படி நடுக்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். கை கால் நடுங்கி நம்ம ஒரு மாதிரி தோற்று போட்டு வீட்டில் இருக்கிற மட்டும் பார்ப்பாங்க. நரம்பு செத்ததுமே மாம்சம் அப்படியே சுருங்க ஆரம்பிக்கும், புஷ்டி அற்று போக ஆரம்பிக்கும். அது நமக்கு அறிமுகமானவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆமேனா? எடுத்து வாசிங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம். லூக்கா 7ஆம் அதிகாரம் அதில் 11 வாசிங்க பார்க்கலாம். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடைய கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது, நல்லா கவனிங்க, மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி. எல்லாரும் சொல்லுங்க. நரம்பு செத்து போச்சுன்னா உன் மாம்சம் அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. ஏன்னா இந்த நரம்புக்கும் எலும்புக்கும் தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. எலும்புல தான் ரத்தம் வருது. உன் ஆத்மா சோர்ந்து போனதுனால உன் மாம்சம் அப்படியே புஷ்டி எற்று உன்னை ஒருத்தரை பிடிச்சிக்கின்னு தான் போகணும், உன்னை தூக்கிக்கின்னு தான் போகணும். அப்படிப்பட்ட ஸ்டேஜ். நம்ம இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதை அதே மாதிரி உன்னுடைய பிஸ்னஸாக இருக்கட்டும், உன்னுடைய வேலையாக இருக்கட்டும், எல்லாம் அடக்கம் பண்ணப்பட்டு போயிருக்கலாம். எல்லாம் அடக்கம் பண்ணப்பட்டு போயிருக்கலாம்.
ஊருக்கே தெரிஞ்சு போச்சு உன் வேஷம். ஆமேனா, உன்னை பற்றி ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. அவன் தான் அவன் எழுந்துக்கவே மாட்டான். அவன் வேலை முடிஞ்சது. அவன் பிள்ளையா பொறுக்கியது, அவன் பொண்ணா ஐயோ பஜாரியது. ஊருக்கே தெரிஞ்சு போயிருக்கோம் உன்னை பற்றி. அவன்லாம் எழுந்துக்கவே மாட்டான். கடன் மேலே கடன், எழுந்துக்கவே மாட்டான். எல்லாம் ஊரே பேசும். அடக்கம் பண்ணிட்டாங்க உன்னை ஊரில். ஊரே ஆமேனா, ஊரே உன்னை அடக்கம் பண்ணிச்சு. ஆமேனா, உன் வீட்டையும் தாண்டி இப்போ உன் ஊருக்கு வந்துச்சு. இப்போ கர்த்தர் சொல்ற இந்த இடத்துக்கு வந்துட்டாரு. ஆமேன். உன்னை தேடி ஊரே பேசுதா? இன்னைக்கு ஊரே பேசுதா? அடக்கம் பண்ணப்பட்ட உன் நிலைமை உன்னால முடியல. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் தேவனால எல்லாம் கூட என் தேவன் ஆவியா இருக்கிறார். ஆமென். இந்த புண்ணியம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. அவர் ஊரின் வாசலுக்கு சமீபத்து போன போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு போனார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான், அவளோ கைப்பெண்ணா இருந்தால். ஊரார் சொல்லுங்க, ஊராருக்கே தெரிஞ்சு போச்சு உன் மாம்சம் புஷ்டி எட்டு போச்சு, இழைச்சி போயிட்ட, உருகி போயிட்ட. ஊருக்கே தெரிஞ்சு போச்சு உன்னை பற்றி. எல்லாருடைய பல்லுலையும் நீ தான் நிற்கிற இல்லையா? எல்லாரும் கூட்டம் கூட்டமாக கும்பு கூடி பேசுகிறான். 100 நாள் வேலையில் ஓடப்பட்ட மிகப்பெரிய திரைப்படமே உன் படம் தான் இல்லையா? ஒலவாயை மூடினாலும் ஊர்வாயை மூட முடியாது. இதெல்லாம் நல்ல அருமையான பழமொழி. சில நியூஸ் சேனல்லாம் இருக்கும், சில நியூஸ் சேனல் இருக்கும், அவங்க வீட்டில் 1000 நடக்கும், அதை பற்றி பேசாது. ஆனால் உன் வீட்டு மேலேயே கண்ணு வச்சுருந்து, நீ எப்படா விழப்போற உன்னை அடக்கம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா உனக்கு? அவங்க இப்படி, அவங்க அப்படி, இப்படி. ஐயோயோ, நமக்கு ஒரு சின்ன ஒரு விதை மாதிரி தான் இருக்கும். அதை கண்ணு வச்சு, காது வச்சு, மூக்கு வச்சு, பெருசாக வச்சு அடக்கம் பண்ணுவாங்க. அவங்க தான் அடக்கம் பண்ணுறவங்க. எந்த இடத்துல அடக்கம் பண்ணப்பட்ட அதே நிலையில் நீ அப்படியே இரு. உன்னால் ஒன்றையும் பண்ண முடியாது. மரித்த எவீரின் மகள் ஒன்றையும் பண்ண முடியாது. அவர் தேடி போனார். சிதைந்து போன அந்த எலும்புகள் எல்லாம் உருவாக்கும்படி அவர் தேடி வந்தார். நான் இப்போ சொல்கிறது முழுக்க உனக்கு நல்ல பலன் இருந்து ஆரோக்கியத்தில் ஆண்டரை நோக்கி கூப்பிட்ற அந்த ஸ்டேஜில் ஒன்றுமே இல்லாத ஸ்டேஜ் இது முழுக்க எனக்கு தான். ஆமேனா, ஜானியார்னா முழஞ்சரைக்கிடும். ஆவியில் நல்லா பலன் அடைஞ்சு அப்படியே போவோம். திடீர்னு ஒரு பிரச்சனை வர சர்ரு கிடைக்கும், ஆண்டவரே திரும்ப கைக்கு தூக்குவார். எனக்கு இருக்கிறது போராட்டம், அவரே என்னுடைய பலன். ஆமேனா, அவரெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவர் என்னை தேடி வந்தவர். இன்னைக்கு வரைக்கும் என்னை உயிர்ப்பித்து கொண்டே இருக்கிறார். இனியும் என்னை உயிர்ப்பிக்க வல்லவர். என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. ஆக இது மாம்சம். நரம்புகளே, மாம்சமே, தோலே. இப்போ மாம்சத்தை பார்க்கலாம் ஃபுல்லான. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். இப்ப அடக்கம் பண்றாங்க. இப்ப அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்போது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். கையை தட்டி ஹல்லேலூயா. மரித்தவன் எழுந்தான். என்னென்னலாம் மரித்து போயிருக்கிறது உன் வாழ்க்கையிலே? எந்த இடத்துல மரித்து போயிருக்கிறாய்? எது உனக்கு இல்லாம இருக்குது? இதெல்லாம் நீ கற்பனை பண்ண. அதெல்லாம் ஊர் எவ்வளவுக்கு எவ்வளவு பேசிச்சோ, உன் எதிராளி, உன் சத்துரு எவ்வளவுக்கு எவ்வளவு பேசினானோ, அதெல்லாம் நீ உயிர்ப்பிக்கப்படுவதற்காகத்தான். ஆமேனா, உயிர்ப்பிக்க ஊராரே வந்துட்டாங்க. அடி பாவி, நீ என்னடி பாவம் பண்ண? உன் வீட்டுக்காரனும் உன்னை விட்டு சீக்கிரமாக போயிட்டான். உன் புள்ள ஒருத்ததான் ஆதரவு, வீட்டுக்காரன் உனக்கு ஆதரவு இல்லை, பிள்ளையா உனக்கு ஆதரவு இல்லை. நீ பாட்டு நீ என்னடி பண்ணுவேன்னு என்னென்ன பேசிச்சோ அந்த ஊர். இவன் நல்லவளாக இருந்திருந்தாக்கா இவன் நல்லா இருந்திருப்பாளே. பேசட்டும். ஒரே ஒரு காரியம், ஆமாண்டவரே நான் ஒரு பாவி, ஆமேன், பாவியாக என் மேலே கிருபையாயிரும் என்று சொல்லி நீ நிற்பேன்னா அந்த இடத்துல மரித்து போன உன்னுடையதை, உன்னுடைய எலும்பை, இந்த இடத்துல மரித்து போன நாயினுடைய விதவையுடைய மாம்சத்தை உயிர்ப்பித்தார். ஆக அந்த ஊராரெல்லாம் பார்த்தாங்க. ஆமேனா, இப்போ லாசரு மரித்து போயிருக்கிறார். 4 நாள் ஆயிருச்சு. தோல் அழுகி போயிருச்சு. இப்போ ஆண்டவர் உள்ள வராரு. பெத்தானியா ஊரில் என்ட்ரு ஆகுறாரு. ஓடிச்சு மார்த்தாள், ஆண்டவரே நீர் மாத்திரம் இருந்திருந்தால் என் சகோதரர் செத்திருக்க மாட்டான். சரி நீ கம்முன்னு இருப்போ, போய் உன் சகோதரி போய் கூட்டணுவா. ஏனென்றால் தன்னுடைய இருதயத்தை அவருடைய பாதத்தில், அவருடைய சமூகத்தில் ஊற்றி விடுகிற ஒருத்தி அவருக்கு தேவை. மார்த்தாள் போயிட்டு அதிகமாக ஜபம் பண்ணும்.
மரியாள் போயிட்டு கண்ணீர் மட்டும் விடும். ஏன்னா உள்ள உடஞ்சி, ஏன்னா மரியாளுடைய எலும்புல மரியாள் தன்னை விட்டு எடுபடுத நல்ல பங்கை தெரிந்து கொண்டவள். அவளுடைய எலும்புல முழுக்க முழுக்க வசனம் மாத்திரமே கிரியை செய்கிறது. அந்த எலும்பு சொல்லும், என் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை துதியுங்கள் என்று சொல்லி எலும்பு சொல்லணும். ஆத்துமா சொல்லணும். உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு சிந்தையோடும் அவரில் அன்பு கூறுவாயாக. அவருடைய வார்த்தை மட்டும்தான் உன் எலும்புல உள்ள போகும். அந்த வார்த்தை உள்ள போயிருந்துச்சுன்னா நீ நாருமேன்னு சொன்னா கூட, 4 நாள் ஆயிடுச்சேன்னு சொன்னா கூட உலகம் அறிய, ஆமேனா, உலகம் அறிய, ஆமே சொல்லுவோமா? எடுத்து வாசிக்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 11வது அதிகாரத்தில் மார்த்தாள் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். 39 வாசிமா. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரிகள் மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே, தோல் அழுகி போச்சே. ஆமென் சொல்லுங்க. தோல் சுருங்கி போச்சே. யோபு 19:26 வாசிக்க பார்க்கலாம். யோபு 19:26. தோல் அழுகி போச்சு, தோல் அழுகி போச்சு, தோல் நாற்றம் எடுத்தது. இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின், தோல் முதலானவை அழுகி, தோல் என்ன ஆகுது? அழுகி. அழுகுன என்னாகும்? நாரும், கருத்து போச்சு. அதாவது தோல் அழுகி போச்சு. நல்லா கவனிங்க. யோபு 19:26. தோல் அழுகி. ஆமேனா. சங்கீதம் 38:5 வாசிங்க. புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. புண்ணு என்ன ஆச்சு? சங்கீதம் 38:5. என் மதிகேட்டின் நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்து, ஆவியிலே சரி மாம்சம் சரி அழுகி, தோல் அழுகி. ஆக இந்த தோல் அழுகி என்பது யோபு 19:26 படி இந்த லாசரு அழுகின நிலை, அழுகி போயிட்டோம். அந்த அம்மா சொல்றாங்க, நாருமே 4 நாள் ஆயிற்றே என்று சொல்லி. 43 வாசிக்கலாம். வாசி. யோவான் 11:43. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். கையை தட்டி மரித்தவன் வெளியே வந்தான். அழுகினவன் செத்த எவிரிவின் மகள் எழுந்தால், அடக்கம் பண்ணப்படும் போது கொண்டு போகப்பட்டு அடக்கம் பண்ணப்படுற நிலையில் இருந்த நாயனூர் விதவையின் மகன் எழுந்தான். நாரி போன இந்த லாசரு எழுந்தான். அழுகினவன் எழுந்தான். ஆக நரம்பும் மாம்சமும் தோலையும் தேவன் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். ஆமெனா. ஆக இந்த சம்பவம் என்ன ஆச்சு தெரியுமா? 47 வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தை கூடி வரச் செய்து, நாம் என்ன செய்கிறது? இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே, நாம் இவனை இப்படி விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள். அப்போது ரோமர் வந்து, யார் ரோமர்? இன்டர்நேஷனல், உலகம், அன்னைக்கு ஆட்சி செய்து கொண்டிருந்த வல்லரசு, இந்த செய்தி அழுகி போன தோல், இந்த லாசரு உயிரடைந்து விட்டான். என் வாழ்க்கையில் அழுகி போன எல்லா காரியங்களும் உயிரடைந்து விட்டது என்றால் உலகமே அறியும். ஆமேனா. வேர்ல்டுக்கு போயிடும். ஆமேனா. இந்த கலாம்பாக்கத்தில் தான் இருப்போம், வேர்ல்டு பார்க்கும். ஆமேன் சொல்லாமா? ஆமேன் சொல்லாமா? ரோமர் கேள்விப்பட்டா. இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னா கர்த்தர் நம்ம உச்சபட்சமாக நம்ம நினைவு கூர்ந்து விட்டார். ஆமேனா. அவருடைய இருதயத்தில் நம்மை தரித்து கொண்டு விட்டார். ஆமேனா. நம்ம எப்படி இருந்தோம்? எலும்புகளாக கிடந்தோம். ஆனால் இன்னைக்கு ரோமருக்கு போயிருச்சு. உலகமே அவரை அறிந்து விட்டது. லாசரு உயிர் தெழுந்தது. இது பஸ்கா பண்டிகைக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த லாசரு உயிர் தெழுந்த சம்பவம் நடந்துச்சு. பண்டிகைக்கு வந்தவர்கள் எல்லாம், பஸ்கா பண்டிகைக்கு வந்தவர்கள் எல்லாம் நல்லா கவனிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகைக்கு ஒரு 6 நாளைக்கு முன்னாடி அவர் பவனி வந்தார். அவர் பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்குள்ள பவனி வந்தார். அப்ப என்ன சொல்லிக்கிறாங்க தெரியுமா? இன்டர்நேஷனல், உலகம் அறியும்படியாய். ஆமேனா. முதல்ல உன் வீட்டாருக்கு தெரியும் உன் பிரச்சனை, அப்புறம் ஊராருக்கு தெரியும் உன் பிரச்சனை, அப்புறம் உலகத்துக்கே தெரியும் உன் பிரச்சனை. முதல்ல உன் வீட்டாருக்கு முன்னாடி உன்னை உயிர்ப்பித்தார், உன் ஊராருக்கு முன்னாடி உயிர்ப்பித்தார், உலகத்துக்கு முன்னாடி உன்னை உயிர்ப்பிக்கிற தேவன். உலகமே உன்னை பார்த்து அதிசயப்படக்கூடிய அளவுக்கு உயிர்ப்பிக்கிற கர்த்தர் என் கர்த்தர். ஆமேன் சொல்லுவோமா? எடுத்து வாசிக்க
12ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல பவனி வருகிற கர்த்தரை நோக்கி பார்த்து அன்றியும் அவரோட கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோட எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார். இங்க கல்லறையில இருந்து அவன் நாறி போயிட்டான், அழுகி போயிட்டான். 4 நாள் ஆச்சு. எல்லாரும் மறக்கப்பட்டு போயிட்டோம். நீயே மறந்துட்டு இருப்ப, நீ போட்ட பிளான் எல்லாம். கர்த்தர் எல்லாத்தையும் மறுபடியும் எத்தாந்து பையனை கையில் கொடுக்க போறாரு. ஆமென் சொல்லாமா? ஆமா, இது நான் முன்னாடி எப்பயோ எங்கேயோ அப்படியே பேக்ல அப்படியே ஃபிளாஷ் பேக்ல போயிட்டு கலிகூற போகிறாய். இந்த என்ஜாய், இந்த மன மகிழ்ச்சி, இதுதான் சேனைகளின் கர்த்தருடைய மகிழ்ச்சி, இதுதான் சேனைகளின் கர்த்தருடைய சேனை மன மகிழ்ச்சியே. ஆமென் சொல்லுவோமா? அவங்க சொல்றாங்க, எழுப்பின சாட்சி கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். அப்பொழுது பரிசேயர் ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறிகிறது இல்லையா? இதோ உலகமே கையை தட்டுவோமா? உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்றே. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. உலகத்துக்கு முன்பதாக உன்னை கொண்டு போய் நிறுத்துவார். உன்னை பட்டணத்திலே குடியேற்றி விட்டு, ஆமெனா, உலகமே உன்னை பார்க்கும்படி தூக்கி நிறுத்துவார். என் கர்த்தர் உயிர்ப்பிக்கிற கர்த்தர். ஆமென் சொல்லுவோமா? அவர்தான் இதை செய்தார் என்று அவருடைய வார்த்தை என்னுடைய எலும்புல உள்ள போய் அவரை ஆராதிக்கும். ஏன்னா இந்த நரம்பு, இந்த மாம்சம், இந்த தோல் உள்ள வந்ததும் கர்த்தராகிய தேவன் இந்த தோலை எல்லாரும் உலகமே பார்க்குது. உலகமே இன்டர்நேஷனல் லெவலுக்குள்ள போயிருச்சு. ஆமென். எத்தனை பேர் சாட்சி புரியுது இப்ப? ஆமெனா? அப்போ உலகமே பார்க்குது அப்படின்னா நம்மளை உயிர்ப்பித்து விட்டார், நம்மளை பூரணப்படுத்தி விட்டார் என்று அர்த்தம். ஆமெனா? எத்தனை பேர் புரிஞ்சு போச்சு? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இப்போ நம்ம கடற்கரை வாசித்து முடிக்கலாம். இப்போ திருப்பி கொடுங்க எசேக்கியேல் 37 மறுபடியும். எசேக்கியேல் 37 7ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்கதரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவு உண்டாகி, இதோ அசைவு வந்து விட்டது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில ஒரு அசைவை தேவன் கொடுத்து ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்பும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோல்னால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. ஆமென் சொல்லுங்க. நான் பார்த்து கொண்டிருக்கும் போதே என்னுடைய மரணமாகிய எவிருவின் மகளும், என்னுடைய அடக்கம் பண்ணப்படுவதாக நாயின் விதவின் மகளும், என்னுடைய அழுகி போன அந்த காரியமாகிய லாசருவினுடைய மரணத்தையும் என் கர்த்தர் உயிர்ப்பித்து உலகம் அறிய செய்து விட்டார். ஆமென், ஆமென். உடைய வளர்ச்சியை உலகம் பார்க்கும். ஆமெனா? உன் வளர்ச்சியை உலகத்துக்கு கொண்டு போவார். ஆமெனா? கொண்டு போயிட்டு தான் ஆண்டவர் பேசுகிறார். ஆமென் சொல்லாமா? எத்தனை ஆமென் சொல்லுங்க? தகுதி இல்லை நமக்கு. ஆமென். தகுதி இல்லை நமக்கு. ஹல்லேலூயா. ஒன்றுமில்லை நமக்கு. தூக்கி எறியப்பட்டு பள்ளத்தாக்கிலே கிடக்கிறவர்கள் நாம் கேட்பாரற்று கிடந்தோம். எந்த மனுஷனாலும் கூடாது. என் கர்த்தர் தேடி வந்தார். எதற்காக தெரியுமா? வாசிக்க தொடர்ந்து வாசிக்கும் போது, அப்பொழுது என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்கதரிசன முறை, மனுபுத்திரனே நீ தீர்க்கதரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை 4லும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்று சொல் என்றார். இன்னைக்கு நான் சொல்றேன், எதெல்லாம் மரித்து போய் கொலை உண்ணப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் தேவன் இன்றைக்கு உயிர்ப்பிக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். எல்லாவற்றையும் உயிர்ப்பித்து விட்டார். உண்மையா சொல்லுங்க பார்க்கலாம். நான் கர்த்தர்னா யாருன்னே எனக்கு தெரியாதுங்க. எங்க அப்பா எங்க ஆத்தாலாம் காட்டினதெல்லாம் கல்லும் மண்ணும் சடங்காச்சாரமும் விக்கிரகங்கள் தான் காட்டினாங்கப்பா. இந்த இயேசு யாருன்னு எனக்கு தெரியாது. அவர் வந்து எனக்கு உயிர் கொடுத்தார். அவர் என் உயிரில் கலந்திருக்கிறார். ஆமென். அவர் என் உயிரில் கலந்திருக்கிறார். எனக்கு அவர் உயிர் கொடுத்தார். நல்லா கவனிங்க. எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். அப்போது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரிழந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஏனென்றால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சேனைகளின் கர்த்தர். ஆமென். அவரே சகலத்தையும் சிருஷ்டித்தவர். அவரை துதிக்கிற துதிதான் இந்த சேனை.
அப்பா நீர் நல்லவர், நீர் நல்லவர், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி துதிக்கக்கூடிய ஒரு சேனை, அதுதான் சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவருடைய சேனை. ஆமென். ஏனென்றால் அவருடைய வார்த்தைகள் என் எலும்பில் இருக்குது, அவருடைய ஜீவன் என் எலும்பில் இருக்கிறது, கர்த்தருடைய வசனம் என் எலும்பில் இருக்குது. நான் அவருடைய சேனை, அவரை நான் உயர்த்துவேன், அவரை நான் மகிமைப்படுத்துவேன். இதற்காகவே கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்லுவோமா? ஆக நம்மளாம் அவருடைய சேனைகள். யார் யாருடைய வாழ்க்கையில் இந்த உயிர்ப்பிப்பு நடக்குதோ சொந்தக்காரெலாம் வந்து கேட்பாங்க, என்ன நீ இப்படி போய் உங்கள் ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர்னு இப்படிலாம் பண்ணுற? நம்மளை பார்த்து நம்ம வேலை செய்கிற இடத்துல பார்ப்பாங்க, என்ன எப்போ பார்த்தாலும் ஏசு 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 ஏசுன்னு ஒவ்வொரு அசைவிலையும் இயேசு வெளிப்படுவார். காரணம், உன் எலும்பில் அவர் இருக்கிறார், உன் உயிரில் அவர் கலந்திருக்கிறார். ஆமென் சொல்லாமா? உன் உயிரில் இயேசு கலந்திருக்கிறதுனால தான் எந்த இடத்துல பார்த்தாலும் இயேசு கிறிஸ்து உன்னையே மீறி வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். ஏனென்றால் என் எலும்பு சொல்லட்டும், என் எலும்பு துதிக்கணும் அவரை, என் ஆத்மா அவரை துதிக்க வேண்டும். அவர் என்னை உண்டாக்கின நோக்கமே என்ன நோக்கம்னு சொன்னாக்கா, அங்கே 13 சொல்றாரு பாருங்க. 13 என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழியை திறந்து உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். நான் தான் தெய்வன்னு நீ அறிஞ்சிக்குவ. ஆமெனா? எந்த ஒரு மனுஷனும் கர்த்தர் தான் தெய்வன்னு சொல்ல முடியாதுங்க. அவரே வந்து உனக்கு சொல்லி கொடுத்தா மட்டும் நான் கர்த்தர் நீ அறிஞ்சிக்குவ. நீ பிரேத குழியிலிருந்து என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, ஊரே சொல்லட்டும், உலகமே சொல்லட்டும், அந்த அழுகி போன நிலைமையில் இருந்து உன்னை நான் உயிர்ப்பித்து நான் கர்த்தர்னு நீ சொல்லணும். ஆமெனா? நான் கர்த்தர்னு உன் எலும்பெல்லாம் சொல்லணும். அதுதான் எனக்கு மகிமை. இதுதான் நீ என் சேனை, நான் சேனைகளின் கர்த்தர், நீ என் சேனை. ஆமெனா? நல்லா கவனிங்க. ஒரு வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். சங்கீத புத்தகம் 35:10 வாசிக்க பார்க்கலாம். எது சொல்லட்டும், எது சொல்லணும்? 35:10 சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவனுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையும் அவனுடைய கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கொப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகள் எல்லாம் சொல்லும். கையை தட்டி எது சொல்லட்டும்? என் எலும்பு சொல்லட்டும். ஆண்டவரே, எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் என்னை தப்புவிக்கிறதுக்கு உமக்கொப்பானவர் யார் கர்த்தாவே? உம்மை நான் யாருக்கு ஒப்பிடுவேன்? என் அப்பா உமக்கு ஒப்பிடுவனா? என் அம்மா, என் அண்ணன், என் தம்பி, என் தங்கச்சி, என் சகோதரன், சகோதரிகள், சிநேகிதர்கள், என் சொந்த பந்தம், யார் ஆண்டவரே உம்மை போல தப்புவிக்க உண்டு? என் எலும்பு சொல்லட்டும், என் எலும்பு சொல்லும். இந்த எலும்பு சொல்லுது பார், இதுவே அவருடைய சேனை. அவரே நல்லவர், என் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று என் எலும்பு சொல்லும். என் எலும்பு சொல்லட்டும். நல்லா கவனிங்க, என் எலும்பு சொல்லணும். நல்லா கவனிங்க பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் நம்முடைய எலும்பு துதிக்க வேண்டும் என்று சொல்லி இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 20:9 எரேமியா 20:9 வாசிங்க பார்க்கலாம். ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தையா எலும்புகளில் எங்க அடைபட்டுச்சு? இவங்க மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவை எந்த நிலையிலையும் ஆராதித்து கொண்டே இருப்பார்கள். அப்பா, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் என்னை தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்பெல்லாம் சொல்லும். ஆண்டவரே, என்னுடைய வார்த்தை என் எலும்பில் அடைபட்டு இருக்கிறது. ஆமெனா? இதுதான் அந்த சேனை. எதற்காக என்னை அவர் உயிர்ப்பித்தார்? அவரை துதிப்பதற்காக, சேனைகளின் கர்த்தரை துதிப்பதற்காக. என் எலும்புல அவருடைய வார்த்தைகள், ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில் இருக்கிறது. ஆமென். இந்த வேத வசனத்தை ஆராய்ஞ்சி 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 பார்த்து இருதயம் முழுக்க, நீதிமானுடைய இருதயத்தில் அவருடைய வசனம் முழுக்க இருக்குது. அப்படி எரிஞ்சு அந்த இருதயத்தில் அப்படியே மகிமையாய் கொழுந்து விட்டு எரிகிறது. அதை சகித்து இளைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமற் போயிற்று என்று இங்கே சொல்லுகிறாரு. மற்றவர்கள்லாம் ஆண்டவரே நீர்தான் எனக்கு எல்லா காரியத்தையும் செய்தீர் என்று சொல்லி நான் உமக்கு சாட்சியாக நடமாடுறேன். ஆனால் சில வேளைகளில் நான் சோர்ந்து போய் விடுகிறேன். உலகமே என்னை பழித்து பேசுகிறது. எங்கப்பா அவங்க கடவுள், என்ன இப்படி வந்துட்ட, ஏசுன்னு ஓடினேன், என் சொந்த பந்தெல்லாம் என்ன ஒரு மாதிரி பார்க்குது. அது அதை கேட்டதுமே என் எலும்பில் வலிக்குது. ஈட்டி எடுத்து என் எலும்பில் குத்துறத போல இருக்குது. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து உயிரில் கலந்துருக்கணும். 42ஆம் சங்கீதம் நினைக்கிறேன். 42ஆம் திருப்பிக் கொள்ளுங்க பார்க்கலாம். 42வது சங்கீதத்தில் உன் தேவன் எங்கே என்று 10ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம்.
கர்த்தாவே, இல்லம்மா 42:10 சங்கீதம் 42:10 உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்குது. ஆண்டவரே, உங்களை பத்தி பேசினாவே, உங்க வல்லமையை பத்தி பேசினாலே, உங்களை பத்தி சீப்பா நினைக்கிறாங்க. ஆண்டவரே, நான் உங்க சாட்சி. எல்லாரும் கேட்குறாங்க, என்ன ஏசுன்னு ஓன்னியே, என்ன இப்படி தாழ்ந்து போயிட்டு, ஏன் இப்படி போயிட்டு அப்படி கேட்கறது என் எலும்பு. ஏன்னா தாவீதுடைய உயிர்ல கலந்தவர் சேனைகளின் கர்த்தர். ஏன்னா அந்த நரம்பையும் தோலையும் சதையையும் உயிர்ப்பித்தவர். மரணம் அடக்கம் பண்ணப்படல் அழுகி போன நிலை, மரணம் அடக்கம் அழுகின நிலையை உயிர்ப்பித்தவர் என் கர்த்தர் என்பதை தாவீது அறிந்திருந்தார். அதனால்தான் உங்க கடவுள் எங்க உங்க இயேசு. ஆமென். அப்படி கேட்கறது என் எலும்பை உருவ குத்துறது போல் இருக்குது. ஆண்டவரே, என் ஆண்டவர் என்னை மரணத்திலிருந்து, அடக்கத்தின் நிலையிலிருந்து, அந்த ஒரு மகிமையினால் அந்த அழுகின நிலையிலிருந்து உயிர்ப்பித்த உலகம் அறிய செய்கிறவர். ஆமென். உலகத்துக்கு எடுத்து காட்டுருவார். உலகத்துக்கு காட்டானே பர்ஃபெக்ட் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். நம்முடைய டியூட்டி ஓகே பர்ஃபெக்ட், அவர் சமூகத்துக்கு பூரணம். ஆமெனா. இவங்க என்ன செய்வாங்கன்னா, சேனைகளின் கர்த்தருடைய சேனைகள் இவர்கள் தான். ஆமென் சொல்லுவோமா? இவங்களுக்கு மாம்சத்தோட ரத்தத்தோட யுத்தம் அல்ல, ஆவியிலே போராடுவார்கள். ஆமென். ஜபமே, அந்த பாட்டை சொல்லுங்கப்பா. ஜபமே எங்கள் போர்க்களம், வசனமே எங்கள். ஒரு முறை பாடிடுங்க, பாடிட்டு வசனத்தை பார்த்து முடிக்கலாம். வாசிக்கலாம். மாம்சத்தோடு ரத்தத்தோடும் யுத்தம் அல்ல, ஆவியில போராடுவோம். ஆமென் ஆமென். மாம்சத்தோடு ரத்தத்தோடும், ஆமென், ஆவியில போராடுவோம். ஜபமே எங்களின் போர்க்காலமே, வசனந்தாய் எங்களின் பட்டாயமே. ஜபமே எங்களின், ஆமென், வசனந்தாய் எங்களின் பட்டாயமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நாங்கள் இயேசுவின் சேனைகள், நாங்கள் இயேசுவின் சேனைகள். சாத்தான ஜெயித்து சாதனைகள் படைக்கும் வெற்றியின் சேனைகள். சாத்தான ஜெயித்து சாதனைகள் படைக்கும் வெற்றியின் சேனைகள். நாங்கள் இயேசுவின் சேனைகள், நாங்கள் இயேசுவின் சேனைகள். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 4வது வசனம். யாத்திராகமம் 7:4 வேகமாய் வாசிக்க பார்க்கலாம். யாத்திராகமம் 7:4. பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான், ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினால் என் சேனைகளும் என் ஜனங்களும் ஆக யார் சேனை? அவர் உயிர்ப்பித்த அந்த ஜனங்கள் தான் அவருடைய சேனை. எத்தனை பேர் சொல்ல முடியும் என் கர்த்தரனை உயிர்ப்பித்தார்னு? ஆனா நீங்க எந்த நிலையில இருந்தீங்க? பள்ளத்தாக்குல எலும்புகளாக, எலும்பு கூடுன்னு சொல்லிட்டு பாரு, எலும்புகளாக இருந்தோம். எகிப்தில் எலும்புகளாக இருந்தார்கள், பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தார்கள். கர்த்தர் போய் அவர்களுக்கு ஜீவனை உயிர்ப்பித்து, கர்த்தர் அந்த உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பித்து இவர்களின் சேனை என்று அழைத்து கொண்டு வந்தார். ஆமென் சொல்லாமா? கடைசியாக வாசித்து முடியும். இந்த சேனை எதற்காக? ஏசாயா 25:6 வாசித்து முடிக்கலாம். இந்த சேனை எதற்காக? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 25வது அதிகாரம் 6வது வசனம். சேனைகளின் கர்த்தர், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாரு? சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும், அதாவது தம்முடைய ஜனங்களுக்கு, தம்முடைய சேனைகளுக்கு ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் வந்துச்சா ஊனு, அப்புறம் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசம் நிறைந்த விருந்தா. இதுதான் நித்தியம், நித்திய காலமாய் என் பிதாவின் வீட்டில் நான் உங்களோடு கூட நவமானதாய் இதை பானம் பண்ணுகிற நாள் வரைக்கும் இதை நான் அருந்துவது இல்லை என்று கர்த்தர் சொன்னாரே. அந்த நித்திய ராஜ்யத்திற்கென்று தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காகத்தான் அவருடைய சேனைகளின் கர்த்தர் நம்மை அவருடைய சேனையாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமெனா? இந்த சேனைகளின் கர்த்தருடைய இந்த ஜனங்கள் சியோன்
எருசலேம் என்கிற சியோன் மலையில நித்திய காலமாய் அவரோடு கூட கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும். ஆமென். நினந்துண்ணி அவன் இதையெல்லாம் கொழுத்திருக்குது. ஆனால் என்னுடைய இருதயம் நினந்துண்ணி ஆண்டவரே உம்மை நான் துதிப்பேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை நான் போற்றுவேன் என்று சொல்லி தாவீது பாடுகிறார். அந்த நினம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை, அது எல்லாம் எனக்கு என்னுடைய எலும்புகளில் பாய்ந்து என் எலும்பு அவரை என் உயிர் அவரை துதிக்கும். ஆமென் சொல்லுவோமா? என் உயிர் அவரை துதிக்கும். சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். எல்லாத்தையும் அகற்றி போட்டு விட்டார். ஆமெனா. எல்லா முக்காட்டை, எல்லா லாசருவின் கட்டுகளையும் அவர் தூக்கி எறிந்து விட்டு நம்மை உலகம் அறிய செய்து உலகத்துக்கு முன் நம்ம தலையை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? இந்த சீயோன் பர்வதத்தில் தேவன் நம்ம நித்திய காலமாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தான் அவருடைய சேனையாக நம்மை அழைத்திருக்கிறார். நித்திய காலமாய் சேனைகளின் கர்த்தரை நம்ம ஆராதித்து அவரை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தராகிய சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்றென்றைக்கும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. நம்ம எல்லாரும் முழங்கால் படிடலாம். எல்லாரும் ஒப்பு கொடுத்து, பரலோக பரமபிதாவே,